நீ அவன்கிட்ட போயிட்டான்டா. இது வர ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். ஏய் கத்தாதீங்க மாமா, டென்ஷன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி விஜயலாண்டி அடுத்த வாட்டி அவன் விஜய் அப்படின்னு போனானா அவனுக்கு மரியாதை இருக்காது, இறங்கி அடிப்பான். தெரியும் பாண்டி இரு, அவன் ஒருத்தனை வச்சு செய்யறான். அவனை ஒருத்த ஓடிட்டானா வரமாட்டான், அவன் கெல்ட்டு பையன். சோழருக்கு பிறந்தவன் மேல வருவானா மாட்டானா? சத்தியமா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்துட்டாரு. இன்ஜினியர் பொறியாளர் தமிழவேந்தர் வந்துட்டாரு. வெயிட் பண்ணுங்க. யாரு எஸ்டி நீ பேசுங்க, ஒருத்தர கை தூக்கி பேசுங்க. ஒரே நிமிஷம், நான் தான் மியூட் போட்டேன். விஜய் இருந்துட்டு பர்சனலா அட்டாக் பண்ணனா நீயும் ஒரு கட்சிக்கு தலைவர் தான், அதனால வந்துட்டு அரசியல் இருக்கனால உன் ஃபேமிலி இழுத்து எல்லாரும் பேசுவாங்க. அதனால ஒரு நாகரிகமா பேச கத்துக்கோங்க. ஓகே சரி, நான் பதில் சொல்லிக்கிறேன். நான் இதுக்கு பதில் இரு, அவர் பேசட்டும். இரு எஜி பேசுங்க. எஜி ஓகே தமிழேந்தன் இங்க பாருங்க, நான் பொறுமையா பேசுறேன், டீசெண்டா பேசுறேன், அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. தலைவரை பத்தியா ஃபேமிலியை பத்தி இழுத்தியன்னா மொத்தம் எடுத்து இழுத்து விட்டுருவேன் நடு ரோட்ல. அப்புறம் வந்து பார்த்தா தாங்க மாட்டேன். உன் ஸ்பேஸ் எல்லாம் வச்சுக்காத, சரியா? சரி, உனக்கு என்ன தளபதி நாடு போட்டா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல எங்களுக்கு கூட தமிழ் வேந்தர். சரி சரி, இங்க பாருங்க. ஒரே நிமிஷம் தம்பி தமிழ்வேந்தன் தம்பி, பொறுங்க. அவர் தலைப்புல பேசலாம் அப்படின்னு இருக்காரு, அவர் அபியூஸ் பண்ணல. சோ தட் இருந்துட்டு டிஸ்கஷனா. சரி ஓகே, தளபதி நாடு பத்தி நான் இது கன்க்ளூட் பண்ணிடுறேன். இருமச்சான் என்ன பிரச்சனை? தமிழ்வேந்தன் உனக்கு என்ன பிரச்சனை? தளபதி நாடு போட்டு என்ன உனக்கு பிரச்சனை? நான் சொல்றேன். சொல்லு. இது தமிழ் வேந்தர் பேர் குடிக்கல, பேரை மாத்துங்க. தமிழ் வேந்தர் பேர் குடிக்கல, பேரை மாத்துங்க. இல்ல நான் பேசுறேன். சொல்லு. ஜாதியை பத்தி பேசாம பேசலாம் தம்பி. இது தமிழ்நாடா? ஜாதியை பத்தி பேசாம பேசலாம் தம்பி. தளபதி நாடா? எங்க அவருக்கு மியூட் போடுறீங்க. இது தமிழ்நாடா? மியூட் போடாதீங்க. ஏன் மீட் போடுற? ஓகே ஓகே, கேளுங்க தமிழ்வேந்தன். இது தமிழ்நாடு வந்து தளபதி நாடு மாத்துறீங்களா இல்ல இந்திய நாடை வந்து தளபதி நாடு மாத்துறீங்களா? எனக்கு இது விளக்கம் சொல்லணும். இப்போதைக்கு தமிழ்நாட தளபதி நாடா மாத்த போறோம். கூடிய சீக்கிரம் இந்தியாவை மாத்திடுவோம். வெயிட் பண்ணுங்க. இந்தியாவே மாத்திரும். இந்தியா நாட தளபதி நாடா மாத்தும். சொல்லு அடுத்து. எப்படியோ மாத்திர உனக்கு என்ன பிரச்சனை? மாத்த போது பாரியா சொல்லுங்க. இது வந்து உங்க கட்சியோட விஜய் சொல்லுவாரா? உங்க கட்சியோட தலைவர் எப்படி ஸ்ரீலங்கா ஈழமா மாத்துறீங்களா அந்த மாதிரி தான் தமிழ்நாட வந்து நாங்க தளபதி நாடுன்னு மாத்துறோம் அப்படின்றத உங்க கட்சி தலைமை சொல்லுவாரா? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இங்க பாரு, வந்து உன் மகளை வச்சிருக்கேன், உன் பொண்டாட்டி வச்சிருக்கேன்னு பேசுறீங்க. நீ என்ன சொல்லி மறுத்துட்டோம். நீ என்ன இல்ல ஒரு நிமிஷம் விஜில, ஒரே நிமிஷம். நீ என்ன மயிர் மேல வந்து நீ ஆக்கப்பூர்வமா பேசணும்னு நீ இப்ப வந்து கத்திட்டு இருக்க? யார் இழுத்தா பர்சனல்ஸ? நீ ஒரு கட்சி தலைவன் தானே. நீ அடுத்தவங்க பர்சனல் இழுத்தனா பர்சனல் இழுக்கதான் செய்வாங்க, புரியுதா? ஆக்கப்பூர்வமா பேசுறான பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். இது வந்துட்டு தளபதி நாடுதான். நாங்க தான் பரிந்துரை பண்ணிருக்கோம். தளபதி இது ஏற்பா இல்லையான்னு தெரியல. ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து தோனியான்னு பேர் மாத்த போறோம் நாங்க. இங்க பாரு, நான் வந்து தலைப்பு சார் தான் பேசினேன். நீங்க தானே அபியூஸ் பண்ணீங்க. அதுக்கு அடுத்தா நான் வந்து உங்களை அபியூஸ் பண்ணேன். ஓகேவா? டேய் மாப்ள அதெல்லாம் பண்ண மாட்டான்டா. அரசியல் பேசுங்க. அசிங்கமா கேட்றோமா? உன்னை செருப்பு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நீ மயிர் புடுங்க. நீ மயிர் புடுங்க ரெக்கார்ட் பண்ணி. நீங்க மயிர புடுங்கடா போயிட்டு பைத்தியமே. நீ தற்குறியா தலைப்பு நீங்க தலைப்பு வந்து இங்க தற்குறி தான் தலைப்பு. எங்களோட பேசுங்க என்னடா புரிய சரியான முட்டாக்குறீங்க. நீங்க எல்லாமே சீமானு கழி விட்டுருந்த நாய் நீ. கழி விட்டுருந்த நாய் நீ. அப்புறம் ஜாதி வெறுப்புல சுத்தி இந்த திரியற பண்ணி நீ. ஜாதி வெறின்ற ஒரு சாக்கடையில பண்ணி. ஒரே நிமிஷம் மியூட் போட்டேன். தமிழரா இல்லாத ரொனால்டோக்கு ஏன் ஃபயர் விட்டு எடுத்துடுற? அதுக்கு பதில் சொல்லியா தமிழ்வேந்தா? ரொனால்டோக்கு ஃபயர் விடுறியா? டேய் வேண்டா, என்னடா பண்ற உரங்கா புலி? எதுக்கு ஒரு வெளிநாட்டுக்காரன் அவனுக்கு ஃபயர் விட்டுன்னு இருக்க? உரங்கா பேட்ரா இது. டேய் உரங்கா உரங்கா, ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ். கபடி பாரியா உனக்கு என்ன? கபடி பாரியா? கபடி தானே தமிழர் விளையாட்டு. கபடி பாரு.
டேய் உரங்கா புலி நாய, தமிழ்நாடு கபடி டீம் கேப்டன் யாரா? தமிழ்நாடோட ஸ்டார் பிளேயர் ஒரு 5 பிளேயர் சொல்லு. நீ இப்ப சொல்லு, சத்தியமா சொல்லு. இப்ப தமிழ்நாடோட ஸ்டார் பிளேயர் 5 பிளேயர் சொல்லு. இப்பவே சொல்றேன், இங்க இருக்க எல்லா சபையிலும் சொல்றேன், உன் கட்சியில வந்து சேர்ந்துடுறேன். இப்போ நான் மியூட் எடுத்த உடனே பேசுறேன். தமிழர்களுடைய விளையாட்டான தமிழ்நாடு கபடி டீம்ல ஸ்டார் 5 பிளேயர் சொல்றேன். அஃபென்ஸ்ல 3, டிஃபென்ஸ்ல 2. புரியுதா? சொன்ன உடனே விஜிலாண்டின்றத தமிழ்நாடு விடுதலை புலி கட்சியின் தொண்டன்னு மாத்தி உன் கட்சியில வந்து சேர்ந்துருவேன். சொல்லு. உடனே கூகுளுக்கு போயிருப்பான். நீ வேற விஜிலாண்டி கம்னுறியா? அவன் போயிட்டான், கூகுள் போயிட்டான். அவன் கூகுள் போயிட்டான், மியூட் எடுக்க மாட்டான். ஒரு மெம்பர் சப்ளிங்ஸ் விளையாடியா? சப்ளிங்ஸ் தமிழர் கேம் ஒன்று இருக்கு. சப்ளிங்ஸ் ஒரு விளையாட்டு இருக்கு. தமிழ் கேம். ஒண்ணுமே புரியல. சீமானுக்கு கூட்டி கொடுத்து போல நாய் நீ. திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் தமிழக விடுதலை புலி கட்சின்னு வருவேன். இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. 6 மாசம் சீமானுக்கு கூட்டி கொடுத்து போச்சே இல்லையா? மாமா பையன் 6 மாசம் சீமானுக்கு மாமா பாரு. ஒருத்தரா பேசுங்க. திருப்பி இருந்துட்டு இவங்க ஏதாவது பர்சனல் அபியூஸ் பண்ணாங்கன்னா ஐயோ அம்மா அப்படின்ட்டு காதறிட்டு போய் ரெக்கார்ட போடக்கூடாது. ஒரு 60 வயசு உனக்கு இருக்குமா? கொஞ்சமா அறிவுமை இருக்கா? கிளட்டு பேல என்ன வந்து பேசிட்டு இருக்க? அடுத்தவங்க பர்சனல் இழுத்துட்டு. நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தா அபியூஸ் பண்ணாதீங்க. ஒழுங்கா நீயும் உங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தா அடுத்தவங்களோட பர்சனல் பேசாத. உன்னை யானைக்கு என்ன கக்குனிச்சாடா? டேய் உன்னை யானை எது கக்குனிச்சா? உச்சசத்திரி போட கெல்த்து போயில சம்பேஸ்தானுடா தமிழ் வேந்தா கற்பழிச்சு பிறந்திருந்தீங்கன்னா நானும் அப்படிதான் பிறந்திருப்பேன். நீ ஆஸ்திரேலியா நீங்க ஆணைக்கு பிறந்தீங்கன்னா கோபால் இருடா. டேய் கோபால் நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? கோபால் அமைச்சோம். அது நீ பேசு, கை தூக்கி பேசு, பழகு கோபால். நான் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். டேய் இருடா, ஒரு நிமிஷம் இருடா. கேட்ட கேள்விக்கு நண்பா நீ நான் மீட் போடனா பதில் சொல்ல முடியாது. நான் பதில் சொல்லிக்கிறேன். நான் பதில் சொல்லிக்கிறேன். வெளியில போடா தமிழ் வேந்தர் சகோ சகோ இங்க வேற தமிழ் இங்க நான் வந்து கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லணும். சொல்லுங்க சகோ. வெளியில போடா. இதுக்கு மேல சொல்ல முடியாதுடா. நீங்க வந்து கேட்டீங்க, நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் கழிச்சுனா நீ கூகுள் பண்ணிருப்ப. இன்ஜினியர்னு போட்டதுல ஏஆர்னு அதை பொறின்னு மாத்திட்டு போடா. நீ சொல்லு. தமிழ்நாட்டுல பத்தி சொல்லணுமா? சிவகுமார பத்தி பேசணுமா? தர்மா டேய் இப்ப விளையாடுற கபடி பிளேயர்னா ஜீவானந்தம் எங்கேயோ எப்பயோ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கபடி ஆக்சுவலா ஸ்டார் கபடி பிளேயர்னு போட்டோனே இப்ப ஸ்டார் கிரிக்கெட்டர்னு போட்டா சச்சின் வரும்ல, அந்த மாதிரி ஸ்டார் கபடி பிளேயர்னு போட்டோன்னு பழைய பிளேயர் யார வச்சு பேசணும் சொல்றா. நீ சொல்றா. டேய் நீ வந்து தமிழ்நாட்டு அணி பேர சொன்ன. சரி உங்க அப்பா சீமான பத்தி பேசி. யார உங்க அப்பா விஜய் பத்தி பேசுறியா நீ? சகோ கோவப்படாதீங்க சகோ. சகோ இல்ல சகோ தமிழ் பேச மாட்டாங்க. சீமான டைவர்ஸ் பண்ண மாட்டா. இல்ல உன் ஒப்பன் இருக்காங்கல திரிஷா விஜய், அவங்கள பத்தி 60 வயசு இருந்து அழுதுட்டு இருக்காங்க. திரும்பி அபியூஸா பேசினா கீழ இறக்கி விட்டுருவான்டா. டேய் தமிழ் வேண்டா. இல்ல விஜயும் திரிஷாவும் ஒப்பன் நோத்தானா எனக்கு வேற ஒருத்தன். டேய் உன் பாஸ்போர்ட் கிளிக்க போறானேன்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட போட்டேங்கடா. டேய் வேண்டா நீ குட் பாய் நினைச்சுன்னு நீ ஏன் பேடா பிஹேவ் பண்ற? வேண்டா ரெக்கார்ட போடு விஜிலே. தளபதி நாடுன்னு தெரியாத மாதிரி ரெக்கார்டு போடுவீங்க, தெரிஞ்ச மாதிரி ரெக்கார்டு போடுறேன். தமிழ்நாடுன்ற ஒரு பேரை வந்து
தளபதி நாடு எப்படி ஏய் வேண்டா ஒரு நிமிஷம் இரு. தற்குறி பயல்களா? தமிழ்நாடு எப்படா தளபதி நாடு மாத்தீங்க? தற்குறி பயல்களா? கோவப்படாதீங்க சகோ. தீவிரவாதிகளா? டேய் தீவிரவாதிகளா? உனக்கு இருக்கிற அந்த உன்னோட அட்மினை தூக்கிட்டு போராடு போ, ரோட்ல போய் நின்னு போராடு போ. டேய் தற்குறி பயல்களா? தீவிரவாதிகளா? தமிழ்நாடு அது பிரபாகரன் சகோ. பிரபாகரன் தீவிரவாதிகளா? தாவேக கட்சியினுடைய தமிழின அது துரோகிகளா? பிரபாகரன் சகோ. இல்ல பிரபாகரன் உள்ள இழுக்காதீங்க. துரோகிகளா? அப்படி பேசாதீங்க. தாவேக கட்சியினுடைய தமிழின துரோகிகளா? தமிழ் எங்கடா இருக்கீங்க? டேய் திருட்டு சகோ பயல்களா? கோவப்படாதீங்க சகோ. சகோ எல்லாரும் ஊர் தங்காங்கடா. நாய் வெளியில பொறுமையா பேசுங்க. ஏய் திருட்டு பயல்களா? டேய் தீவிரவாதி பயல்களா? யாரையா தீவிரவாதி? நீதாயா டேய் தீவிரவாதி தற்குறி கத்திட்டு இருக்க பாரு. ஏய் இரியா. டோல்டே, டேய் ரசிக துரோகிகளா? சைடுல நாய் ஒரே நிமிஷம் டோல்டே, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண டோல்டே. ஏய் ஸ்டார்டிங் டேய் மீட் பண்ணா நாங்க தேசிய கீதம் எல்லாம் உருவாக்கிட்டோம்டா. மீட் பண்ணாம பேசுற. டேய் தமிழ் வந்தா தேசிய கீதம் கேக்குறியா? ராவண மவன்தான் கொம்மால இனிமே நாங்க தான் நன்னனா அதான் எங்க தேசிய கீதம் கேக்குறியா? சரி நம்ம பேசுவோம். வெயில ரொம்ப நேரமா தண்ணி வைக்காம இருக்கு, கொஞ்சம் தண்ணியை கட்டிடுவீங்க. நம்ம மீட் பண்ணாம பேசுங்கடா. ஏடா தற்குறி பயல்களா? மீட் பண்ணாம பேசுங்கடா தற்குறி பயல்களா? ஏய் உரங்க கமெண்ட்ல ஒரு வீடியோ பிறந்தாங்களா? டேய் ராவணனுக்கு பிறந்தாங்களா? ஈவேராவுக்கு பிறந்தாங்களா? ஈவேராவா? யாரு இது? தமிழ் வேந்தர். நீ ஈவேராவுக்கு பிறந்தாங்களா? ராவணனுக்கு பிறந்தாங்களா? யாரு ஈவேரா? இப்ப தமிழ்நாடுன்ற ஒரு பேரை தளபதி நாடுன்னு மாத்திருக்கீங்க. ஆமா நீங்க தற்குறிகளா? ஆக முட்டாப்பையெல்லாம் இன துரோகிகளா? ஏய் நான் டார்கெரியனே இருங்க. ஏய் தமிழ் வேந்தன் ஐயா நான் உங்க பக்கம் நிக்கிறேன். செருப்பட்டு வைக்கலாம்ல? தமிழ் வேந்தன் ஐயா பக்கம் யாராவது 2 பேர் நிக்கணும். யார் நிக்கிறீங்க? நீங்க எந்த ஐயா இப்போ நீங்க எல்லாம் கமெண்ட் குடுக்குறீங்க ஓகேவா? அது ஒண்ணுமே வந்துட்டு கேட்கல, ஓவர்லாப் ஆகுது. ஒண்ணா பேசுவோம். நம்ம பேசுவோம், மீட் பண்ணாம பேசுவோம். ஒரு சரி இப்ப தமிழ் வேந்தன் நான் பேசுறேன். நானே இப்ப ஆரம்பிக்கிறேன். இங்க பாருங்க, இருங்க நானே ஆரம்பிக்கிறேன். இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணாதவங்க பேசுனா கீழே இறக்கி விட்டுருவோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ட்ராய் தான் கை தூக்கணும். ட்ராய், எஸ்டி, சாமு, கிருபா, அப்புறம் வேந்தர், அதுக்கு அடுத்தது ஜோயல், அப்புறம் மித்ரன். அருணுக்கு வந்துட்டு இது அப்டேட் ஆயிடுச்சு போல, அதனால வந்துட்டு அடுத்து அருண் சாம். சரி ஓகே, அப்படி போயிடலாம். ஃபர்ஸ்ட் ட்ராய் பேசணும். பேசுங்க. அதுக்கு நடுவுல யாருமே கமெண்ட் கொடுக்க கூடாது गाइस. கமெண்ட் கொடுத்தா கீழே இறக்கிடுவேன். அப்புறம் வேந்தர் வந்து கோச்சிப்பாரு. அவர் வந்து கட்சி ஆளுநர் பார்க்க போறாரு. நம்மளை பத்தி ஆளுநர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அப்புறம் ஓகே எனக்கு வேலை இல்லடா, நான் திடீர்னு போயிடுறேன்டா. விஜில பேசுறாடே, எனக்கு வேலை இரு, வெயிட் பண்ணு, 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. இது நான் திடீர்னு போயிடுவேன்டா, எனக்கு வேலை இருக்கடா. அவன மாதிரி வேலை வெட்டி இல்லாமலடா. ஒரே ஒரு திடீர்னு போயிடுறேன்டா. நான் தான் 3வது ஆளா. இரு மாமா ஒரு நிமிஷம் இரு மாமா. நான் 3வது ஆளா தான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே நிமிஷம். அவர் ஓட்டப்பந்தயத்துல அந்த இது மாதிரி இது பண்ணிருக்காரு, ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அதனால அவருக்கு இல்ல, நீங்க ஒரு ஆள் பேசுங்க. நான் சரி ஓகே. நீ ஒரு ஆள். சரி ஓகே, இருங்க. ஃபர்ஸ்ட் ட்ராய் போயிட்டோம். ட்ராய் ஆரம்பிச்சு. டிவிகே விஜய் ஃபேன் நீங்க ஆரம்பிங்க. கேக்குதா? இப்பதான் கேக்குது. மியூட் இப்பதான் ப்ரோ வெட்டீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல சாம் ப்ரோ, நான் மேல ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல, அது மட்டும் எனக்கு ஒரே ஒரு வாட்டி ப்ளே பண்ணுங்க, அவ்வளவுதான். என்னோட பாயிண்ட் முடிஞ்சு. சரி ஓகே, அது சாம் ப்ளே பண்ணுவா போல. சரி ப்ளே பண்ண மட்டும் பேசவா இல்ல பேசவா? இருங்க, ப்ளே பண்ணிட்டோம். சாம் ப்ளே பண்ண முடியுமா? அவைலபிளா? ஒரே நிமிஷம். நான் இல்ல தமிழ் வேந்தன் பேசுறேன், அடுத்து நான் போடுறேன். இல்ல கடைசி போட்டுக்கலாம், அது ஓகேவா? இல்ல சரி ஓகே, அது அப்படியே முடிச்சிரும். அடுத்தது யாரு? கிருபாவா? நான் தான் அக்ரிமெண்ட் 3வது தான். யோ நீ 3வதாயா? 1 2 இங்க 1 2 1. சரி ஓகே இரு. அவன் பேசவே இல்லையே. இருமாமா, அவன் பேசவே இல்லையா? இல்ல பேசி முடிச்சிட்டாரு அவரு. இல்ல அது ரெக்வெஸ்ட். எனக்கு நான் வந்து ஒரு ஆடியோ போட்டிருக்கேன், அதை ரெக்வெஸ்டா ப்ளே பண்ணுங்க. அது வந்து உனக்கு கேள்வியே இல்ல. நம்ம இல்ல அவர் தெளிவா சொல்லிட்டாரு. எனக்கு அந்த வீடியோ மட்டும் சரி, அத ப்ளே பண்ணி அந்த வீடியோ மட்டும் ப்ளே பண்ணா ப்ளே பண்ணிடலாம். சரி ப்ளே பண்ணுங்க. கோபால் எவடியா பையா?
சரி நான் பேசலாமா? சரி ஓகே நீங்க பேசுங்க. என்னங்க இது? ஓகே 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 ரொம்ப சிறப்பு, சிறப்பா இருந்தது. தலைப்பு மாத்தினது மாதிரி தற்கூரியவனா வந்து அது மாதிரி வந்து அந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்கான். பரவாயில்ல. இப்ப நான் வந்து தெளிவா கேக்குறேன், என்ன பேச விடுங்க. பேசுங்க, யாரும் பேச விடுமா, யாரும் இது பண்ண மாட்டாங்க. பேசு. இது தமிழ்நாடா? இருங்க, இது இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் பிரகாரம் இங்க மீட் பண்ண இங்க இருங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, யாரும் எதுவும் பண்ணாதீங்க. சட்ட பிரகாரம், இந்திய அரசியல் சாசன சட்ட பிரகாரம் இது தமிழ்நாடு. அதெல்லாம் போடாதீங்க, இருங்க. ஏன்னா இந்திய அரசியல் சட்ட பிரகாரம் நம்ம இந்தியன் நாட்டினுடைய குடிமகன்கள். ஒருத்தனுக்கும் மொழியின் அடிப்படையில தனித்தன மாநிலங்கள் இருக்குது. ஓகேங்களா? இப்படி இருக்க பட்சத்துல நீங்க தமிழ்நாடுன்ற பெயரை தளபதி நாடுன்னு பெயர் மாத்தினது வந்து தேச துரோக செயல். இது இன துரோக செயல். இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரான செயல். இந்திய இறையாண்மையை வந்து நீங்க வந்து நீங்க இந்திய இறையாண்மைக்கு வந்து கேடு விளைவிக்க இதுக்கு பேசினா இறக்கி விட்டுருந்தா தமிழ் வந்தா திரும்பி சொல்றேன். இந்திய நாட்டுக்கு தவறான செயல்கள் பேசக்கூடாது. நான் இதை நான் சொல்றேன், இது இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல். பேசட்டும், விடுங்கயா, என்னை பேச விடுங்க, என்னை பேச விடுங்க. விஜய் கட்சிக்காரவங்க இது மாதிரியான செயல்களை செய்யறது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல், இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரான செயல். இந்த செயலை நான் வந்து உண்மையிலே சொல்றேன், வன்மையா கண்டிக்கிறேன். உங்களை வந்து தீவிரவாதிகளா தான் நான் பாக்குறேன். ஒரு இந்திய நாட்டுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணுவானோ அந்த துரோகத்துல செய்யற செயலா தான் அந்த பாக்குறேன். தமிழ்நாட்டை எப்படி வந்து தளபதி நாடு தான் சொல்றதை நீங்க வந்து பதிவு செய்றீங்க. இது சரி சுத்தாட்டடா மாமா, முடி டப்புன்னு முடி. தீவிரவாதிகள் நீங்க we are anti nationals. நாட்டை விட்டு ஓகே அடுத்து நான் பேசலாமா? இருடா, இல்ல போதும், எல்லாரும் பேசணும்ல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் அடுத்த ரவுண்ட்ல பேசுங்க. அடுத்த ரவுண்ட்ல கொட்றா. இந்த அநாகரிக செயலை விஜய் ஆதரிக்கிறார். விஜயை நான் வன்மையா கண்டிக்கிறேன். விஜய் முதலமைச்சர் இந்திய அரசியல் சட்டம் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கணும். யாரு இறக்கி விட்டா? நான் தான் கைப்பட்டி இறக்கிச்சியா? ஏன்டா அப்படி இறக்கிச்சு? மேலே ஏத்து மச்சான், மேலே குத்துட்டேன். உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா. சரி பேசிக்கிறோம், எங்களுக்கு டர்ன் கொடுங்க. இல்ல மாமா, நான் தானே இப்ப இன்வைட் கொடுத்தேன். பதில் சொல்லு. நான் பேசுவோம், பதில் சொல்ல விடுறா டேய். தெரியாம இறக்கி விட்டேன்னு திரும்பி இதை பேசாத. நான் தான் தெரியாம இறக்கி விட்டேன்றல கை விட்டு பேசாதியோ, அப்புறம் மொத்தமா ரிமூவ் பண்றேன். இருங்க நான் பதில் தமிழ்வேந்தன் சகோ பதில் சொல்லிட்டா. உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூல். நீ பொடல தட்டுவே, நான் உன்னை பொச்சிலே தட்டுவேன். ஓகேவா? வித்தியாசமா பேசுற, போர் அடிக்குதுடா. தற்கூரி தீவிரவாதிகளே பேசிட்டு இருக்க, புதுசா பேசுற. மாத்திட்டு ஆபாசம் தலைப்பு போட்டு மாத்தி பேசலாம். இல்லைன்னா தமிழ்நாடு அரசு மாத்திட்டு பேசு. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன்ட்டேன். என்ன பேச விடுங்களா மாட்டீங்களா? பேசு நீ பேசு சாமி, நீ பேசு. இது தளபதி நாடுதான், ஓகேவா? நாங்க வந்துட்டு பரிந்துரை பண்ணிருக்கோம். கூடுதலா இருந்துட்டு தளபதி வாழ்த்து இருந்துட்டு பரிந்துரை பண்ணிருக்கோம். அந்த வாழ்த்து இருந்துட்டு நான் பிளே பண்றேன். இதுதான் இருந்துட்டு இனிமேல் தளபதி வாழ்த்து, ஓகேவா? கேளுங்க. தமிழந்தன் ஐயா, இதுல கூடுதல் சிறப்பு என்னன்னா, நான் எவ்வளவு தேசப்பற்று உள்ளவன்னா ஒரு தேசிய பாடலை நான் ரிங்டோனா வச்சிருக்கேன். எவ்வளவு தேசப்பற்று கொண்டவனா இருக்கேன் பாருங்க. நான் என்ன போய் நீங்க வந்து தீவிரவாதிங்கிறீங்க.
தமிழ்வேந்தன் ஐயா இருக்கும் போதே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நன்றி. உங்க முன்னிலையில் தமிழ்வேந்தன் ஒரு பாட்டை போடு. தமிழ்நாட்டை தான் விரும்புறாரு, தளபதி நாடு. டேய் இருடா மாப்பிள, தமிழ்வேந்தன் இருடா. தமிழ்வேந்தர் வந்து தமிழ்வேந்தன் ஒரு பாட்டை போடுறா சாம. தமிழ்வேந்தர் வந்து தமிழ் தேசியம் மற்றும் தமிழ்நாடு விரும்புறாரு. நீ விரும்பு இல்ல ஓரமா போய் இரும்பு. வைஃபை கட் ஆயிருச்சு, கடைசியா போடலாம் தமிழ்வேந்தன் ஐயா பாட்டு போடலாம். சரி இரு இப்போ எஸ்டி பேசுறா, நீ மியூட்ல இருங்க எல்லாரும், யாரும் பேசாதீங்க. உறங்காப்புலி, இப்போ நீங்க வந்து தமிழ் இவ்வளவு கத்திட்டு இருக்கீங்களா? எங்கேயா இருக்க நீ? தமிழ்நாட்டுல இருக்கியா? லாஸ்ட்ல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டு தான் இருக்கிறேன். தமிழ்நாட்டு தான் இருக்கிறேன். அப்ப நான் தமிழ்நாட்டுல இருக்கியா? ஏதாவது எடுத்து போடு பாப்போம். தமிழ்நாட்டுல சொல்லுங்க. இல்ல வாங்க நம்ம நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் யார மீட் பண்ணலாமா? என்ன எங்க மீட் நீங்க ராமநாதபுரத்துல இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் நீங்க எங்க இருங்க? 1 hour நீங்க ராமநாதபுரத்துல இருந்தீங்கன்னா 1 hourல மீட் பண்ணுவோம். கொஞ்சம் கரூரோ பட்டுக்கோட்டை சைடோ ஏன் ராமநாதபுரம் காதுல விடுற? 1 hourல மீட் பண்ணுவோம். கோயில் தானே நீ? காட்டுமன்னார் கோயில் தானே? தமிழ்வேந்தா இந்த பொய் பேசி சுத்திட்டு இருக்காத பைத்தியக்கார மாதிரி, சரியா? தம்பி நான் ராமநாதபுரம் ராமேஸ்வரம். நீ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி சொல்லுவ, நாளைக்கு நான் ஆஸ்திரேலியா இருக்கேன்னு சொல்லுவேன். பரமக்குடியில சேர்ந்தவன். பரமக்குடியில பொன்னையாவரத்துக்கு ஆப்போசிட்ல பாலன் நகர். நான் எல்லா டீடைலும் சொல்றேன், உன் டீடைல் சொல்லு. நாங்க இங்க தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி. பரமக்குடிக்குள்ள பொன்னையாவரத்துக்கு ஆப்போசிட்ல பாலன் நகர். அதுல வந்து அங்க வந்து உங்களுக்கு டெலிபோன் ஆபீஸ் இருக்குது, எஸ்பிஎஸ் டெலிபோன் ஆபீஸ். பக்கத்துல வீடு, என் வீடு. நம்பர் 420 கோவிந்தா ஸ்ட்ரீட், அபேஸ் நகர், சென்னை 6,28,000. விஜய் திரிசா நகர் அவன் போடுங்க. ஆமா போடுங்க, அதே போடுங்க. பொண்டாட்டி ஆஸ்திரேலியாக்காரனுக்கு பிறந்த நாயை கொஞ்சம் இருப்பா. சரி அப்ப உங்க அம்மா இங்க யார்ட்ட போச்சு? இல்ல உங்க அம்மா எங்க போச்சு சொல்லு. இல்ல உன் பொண்டாட்டி எந்த இடத்துக்கு போச்சு? அங்கதான் போய் பாரு. உங்க அம்மா எங்க போச்சு சொல்லு. அதான் உன் பொண்டாட்டி புள்ள எங்க போச்சு? கட்சி தலைவர் நீ நாளைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை போகும்போதோ இல்ல விஜய் எங்க போனான்னு சொல்லு, திரிஷா எங்க போனான்னு சொல்லு. ஒரே நிமிஷம். இல்ல எங்க அம்மா மியூட் பண்ணாலும் எடுத்துட்டு வரான் பைத்தியம். நீ தான் இப்போ வேற ஏதாவது பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நீ தான் வந்துட்டு திரிஷான்ட்டு அவன் அட்ரஸ் கேட்டா அட்ரஸ் வந்துட்டு ஒரு மாதிரி நக்கலா சொன்னான். நீ தான் இப்ப வந்துட்டு பர்சனல் அபியூஸ் எடுத்து வந்த. திருப்பி ரெக்கார்டு போட்டு அழக்கூடாது. ஒழுங்கா பேசுனா பேசு. தமிழ்வேந்தன் மறுபடியும் சொல்றேன், அஜிடேட் பண்ண உன் ஃபேமிலியை இழுப்பாங்க. தயவுசெய்து அப்படி பண்ண பேச விடுங்க. ஃபேமிலி அபியூஸ்லாம் போக வேண்டாம். அவன் வந்து கொஞ்சம் தற்கூரித்தனமா பேசுறான். பட் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி அபியூஸா போக வேண்டாம். அவன் என்ன இருந்தாலும் நம்ம பையன்டா, அவன் நம்மள விட்டா யாரா இருக்கா அவனுக்கு? டேய் வேண்டா நம்ம பையன் ஒரு பேச்சுக்கு சொல்றதுதான். ஃப்ரெண்டு நானும் வேந்தனும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அன்னைக்கு கார்த்தி ஸ்பேஸ்ல. சரி அந்த இல்ல நான் இப்ப இப்படி கேக்குறேன். உரங்காப்புல கூட 10 பேர் ஸ்பீக்கர்ல அவன் பேஸ்ல உட்கார்ந்துருக்கான். அவன் கூட அவன் பொண்ணு மேய விடுவான்னு சொன்னா அவனுக்கு வலிக்குமா வலிக்காதா? இல்ல உங்க சுத்தமுறா பண்ணா அவனுக்கு வலிக்குதா? ஊரம் ஓட்ட பொண்ணுன்னா அவனுக்கு இழிக்குதா? அவன் பொண்ணு இப்பதான் மேய விடுயா நீ? உன் பேஸ்ல உட்காந்து இதுக்கு மேல மரியாதை மயிறு கிடையாது, ஓடி போயிரு. வேந்தர் அசிங்கமா திட்டலாம், பிரச்சனை கிடையாது. வேந்தர் ஃபேமிலிக்கு போக வேண்டாம். அவன் தான் தரிகெட்ட தற்கூரி அப்படி சுத்துவான். நம்ம வேந்தர் ஃபேமிலிக்கோ வேந்தர் குடும்பத்துக்கோ போகாம வேந்தரை மட்டும் ஓத்தாங்கம்மா லூசு கூறி அது மாதிரி எது வேணா திட்டிக்கலாம். அப்படியெல்லாம் விட முடியாது விஜிலு. வேந்தன மாதிரி அசிங்கத்துக்கு போனது அசிங்கமா தான் இருக்கும். அப்படி அசிங்கமா கேட்டாதான் அவனுக்கு புரியும். புரியறவனுக்கு புரியுற மாதிரி பாஷையில தான் பேச. நானும் அசிங்கத்துக்கு பிறந்திருப்பேன் அர்த்தம். ஏய் வேண்டா, நான் உனக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன். ஊர்ல எந்தெந்த பொண்ணையோ வீட்டு பொண்ணு பேசினா உனக்கு வலிக்குதா இல்லையா? வலிக்குது இல்ல? உன் வீட்டு பொண்ணு மட்டும் உத்தமியா கண்ணகியா? தற்குறி பயிர்களா
நீ வீட்டுல பெற்று வச்சு ஊர் மேய விடுறல அவதான் தற்கொலை, மோதான் தற்கொலை. இப்ப பேசு. ஃபேமிலியே கொண்டு வந்து இப்படி வந்து எல்லாருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்க, உன் ஃபேமிலி அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இங்க பாரு விஜய்க்கு திரிஷாவுக்கு பிறந்தவங்களா? ஆபாச நாய்களா? டே ஆபாச நாய்களா? வேண்டா நீ இப்ப கன்ஸ்ட்ரக்டிவா பேச வந்திருக்கியா இல்லையாடா கோபால்? இப்போ இங்க பேசுனத திருப்பி உன ரிட்டாலியேட் பண்ணிட்டா அதை வாங்கிக்கணும். ஏன்னா நீ கொடுத்த வேர்ட்ஸ் திருப்பி கிடைக்கும். ஆனா நீ என்ன பண்ணுவ, அங்கிட்டு போய் ரெக்கார்டை போட்டு ஊல விட்டு அழுவ. சரியா? ஒரு உன்னை தமிழனான்னு சொல்றதுக்கே வாய் இருந்துட்டு ஒரு மாதிரி கூசுது. இவன் தமிழ் இல்ல, இவன் வருக வந்தேறிவன். இவன் கைபர் போலான் கணவாய் வழியா வந்தவன். இவன் தமிழனே கிடையாது. இவன் வந்து இவன் எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து ஒரு கலப்பு. இவன் தமிழனா இருந்தா இப்படி பேச மாட்டான். நியாயமான அரசியல் பேசுவான் தமிழன் என்னைக்குமே இந்த மாதிரி ஆபாசமா பேச மாட்டான். தமிழ்நாடு முதலமைச்சரை கேவலமா பேச மாட்டான். இவன் பேசலாம். இவன் தமிழன் கிடையாது. இவனை செக் பண்ணி பார்க்கணும். விஜயநகர வந்தேரிய வாரிசு கள்ளவெஞ்சுக்கு பிறந்தவன், அப்படி பேசலாமா? டேய் எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கலப்புல அதான் சொல்றேன். நீ ஊத்துற கஷாயத்தை உன்னை படுக்க போட்டு உன் வாயில ஊத்தும் போது கலக்குது இல்ல, அப்படித்தானே எல்லாருக்கும் இருக்கும். உன் குடும்பத்தை இழுத்தா உனக்கு ஏன் கலக்குது? 114 பேர் இந்த இதுல ஸ்பேஸ்ல உன் ஃபேமிலியை கொண்டு வந்து மரியாதையா பேசினா உன் குடும்பம் இருக்கும், இல்லன்னா உன் குடும்பத்தை இழுத்து நடுத்தல விட்டு நாரடிப்பானுங்க. பாத்துக்கோ, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் வலிக்கும். உனக்கு மட்டும் வலிக்குது. தமிழ்நாட்டு முதல்வர் தப்பா பேசுவியா? ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கு தான் 3000 இது தெரியல. நீங்க எல்லாம் அரசியல் அதுக்கு தான் உங்களை தற்கொலை பயணம் சொல்றேன் நாங்க. கைய வலிக்குதுடா விஜிலே, கைய வலிக்குதுடா, இறக்கி விடுறா. முடியலடா, உடம்புல சத்து இல்லடா, எவ்வளவுதான் அடிக்கிறது. இங்க பாரு நான்லாம் ஸ்பேஸ்ல கெட்ட வார்த்தையே பேசினது கிடையாது. சரியா? இது என்னது எல்ஜிபிடிக்கு பிறந்தவங்களாடானா அவங்கள நிறுத்திட்டு இது பண்றியா, இழிவுபடுத்துறியா? சைக்கோ. டேய் நீங்க தான்டா சொன்னீங்க. உரங்காப்புலி யாரு பேசுனா? எல்ஜிபிடிக்கு பத்தி நீ தானே பேசிட்டு இருந்த, பைத்தியம் மாதிரி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த. அதுக்கு தான் நான் கேட்டேன் உன்னை. நீ யானை ஏறி போறேன்னு கேட்டேன். பேசுறதுக்காக நீ வந்து உன் ஃபேமிலியே போட்டு வந்து நடத்திட்டு வருவியா நான் கேக்குறேன். சொல்றேன் நீங்க அப்படி பேசும்போது யாருக்கு பிறந்த எங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டுல எல்லாருமே தற்கொலைடா. ஒன்ன கொண்டு போய் மெஸ்ஸி அப்படி பேசாதீங்க தயவுசெய்து, அப்படி பேசாதீங்க, கெட்ட பேசாதீங்க. இருப்பா என்னடா கியூட்டா திட்டின்னு இருக்க? ஓடி போயிட்டு தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிட்டீங்க. தமிழ்நாட்டுல எல்லாருமே தற்கொலை தான். ஓடி போயிட்டு கன்னடாலயே. ஐயா 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 கெட்ட வார்த்தை வேண்டாங்கய்யா. கெட்ட வார்த்தை பிறந்திருப்ப, நீ ஆபாசம் வளர்ந்திருப்ப, எனக்கு அதை பத்தி பிரச்சனை. நீ விந்துல பிறந்தே எதுல விந்துல பிறந்த தேவடியா மகனா? டே எங்க வாத்தா பாட்டு விஜிலே கிருபா கண்ட்ரோல் பண்ணுது. நீ விந்துல பிறந்தா நானும் விந்துல. ஏய் கிருபா உர்ரா, ஏய் கிருபா உர்ரா. இங்க ஒரு ஏன் சரியா படல. எனக்கு தெரிஞ்சு உன் பேர் எழுதி வச்சுட்டு சாவ போறான், கேஸ் உன் மேல வரப்போகுது சொல்லிட்டேன் விஜில, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். விஜிலே உன் பேரை எழுதி வச்சுட்டு சாவ போறான், பாத்துக்கோ. இல்ல இங்க பாருங்க லிசன் காய்ஸ், இப்போ மாத்தி இருங்க ஒரு நிமிஷம். மியூட்ல இருந்தா கூட இப்படிதான் பேசுறீங்க நீங்களா? இங்க பாருங்க சிம்பிள் தான். கன்ஸ்ட்ரக்டிவா பேசுறதா இருந்தா வேண்டா நீரு, இல்லனா கீழே இறங்கி போயிட்டே இரு. இங்க பர்சனல் அபியூஸ் இருக்கக்கூடாது. ஆமா, பர்சனல் அபியூஸ் இருக்கக்கூடாது. ஃபேமிலி அபியூஸும் யாரும் பண்ணக்கூடாது. தமிழ்ல வந்து உங்களுக்கு தான் உங்களை பேசுறவங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? யாரும் வந்துட்டு தமிழ் வேந்தரை யாராவது ஃபேமிலி அபியூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கீழே இறக்கி விட்டுருவோம். தமிழ் வேந்தரை அபியூஸ் பண்ணா தமிழ் வேந்தரும் கீழே இறக்கி விட்டுருவோம். புரியுதுங்களா? கன்ஸ்ட்ரக்டிவா பேசணும். அதுக்கப்புறம் முக்கியமா தமிழ்நாடு முதலமைச்சர் பேண்ட் ஜிப்புக்கு தமிழ் வேந்தன் போவே கூடாது.
புரியுதா? அது வந்து முதல் கண்டிஷன். தலைப்பை நோக்கி போலாம். தமிழ்வேந்தன் தளபதி தலைப்பை நோக்கி போலாம். இல்ல என் ஜிப்புக்குள்ள வரக்கூடாது, எங்க அப்பா ஜிப்புக்குள்ள வரக்கூடாது. அதையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே. அது சொல்லியாச்சு. உனக்கு என்ன இருக்குது வர்றதுக்கு அங்க? விடுங்கயா. ஃபர்ஸ்ட் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் தமிழ்வேந்தன். இல்ல நீ வந்து எங்க அப்பாட்ட வந்து பார்த்துட்டு தான் சொல்லணும். வேண்டா கை தூக்குடா. வேண்டா கை தூக்கு. இப்போ தமிழ்வேந்தன் ஒண்ணு பேசிட்டாங்கன்னா நான் இருந்துட்டு அதை நான் ஒரு நிமிஷம் அப்பாட்ட வந்துட்டு நீ எல்லா வேலையும் நாங்க இங்க ஹோஸ்ட் பண்றோம்ல, தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. இருந்துட்டு டிவிகே விஜய் ஃபேனு, அடுத்து ரெண்டாவது தமிழ்வேந்தன், அடுத்து மூணாவது ஜோயலு, அப்புறம் வந்துட்டு பிளாக் அண்ட் ரெட், அடுத்து எஸ்ஜி, அடுத்து மைக்கிள். இல்ல அப்படி கிடையாது. நீங்க ஒரு நாள் நான் இப்ப திட்டுவேன், என் பேரை சொல்லவே இல்ல. நீ வந்து மூணாவது. சரி, ஒருத்தர் பேசினதுக்கு அப்புறம் தமிழ்வேந்தன் பேசலாம். ஆனா தமிழ்வேந்தன் அதாவது எப்படின்னா 1 to 1 போக கூடாது. இப்போ டிவிகே விஜய் ஃபேன் ஒரு 2 நிமிஷம் எடுத்து பேசி முடிச்சிட்டாருன்னா நீ ஒரு 2 நிமிஷம் எடுத்து பேசணும். அவருக்கு உடனே மைக் ஆன் பண்ணி பதில் கொடுக்க கூடாது. புரியுதா? உன் டேர்ன் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். புரியுதா? மத்தவங்களுக்கும் அதான் தமிழ்வேந்தன் என்ன பேசினாலும் அதை ஹோஸ்ட் பாத்துப்பாங்க. நீங்க யாரும் குறுக்க வரக்கூடாது. உங்க டர்ன்ல நீங்க பதில் கொடுத்துக்கலாம். இதான் சபை நாகரிகம். ஒண்ணே பேசிக்கிறேன். சாரி, ஒண்ணே சொல்லிக்கிறேன். நான் நீங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணாம என்கிட்ட ஒருத்தர் வந்து நான் சொல்றேன், ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு, நீ தமிழ்நாடே கிடையாதா அப்படின்றாரு. காரணம் ஏதோ ஒரு இந்த பக்கம் ஒரு மன்னார்குடி அதை சொன்னாரு. நான் தெளிவா என்னோட அட்ரஸை தெளிவா சொல்லிட்டேன். என்ன, நான் ராமநாதபுரம் மாவட்டம், தமிழ்நாடு, பரமக்குடி, பொன்னையாபுரத்துக்கு ஆப்போசிட்ல பாலன் நகர்ல வந்து பிஎஸ்என்எல் ஆபீஸ் பக்கத்து வீடு, நம்பர் 24/6, வீட்டு நம்பர் கூட சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து நீங்க வந்து என்னட்ட யாரு வந்து தமிழ்நாடு இல்லைன்னு சொன்னா போய் சொன்னா அவன் வந்து அவன் தமிழ்நாடு அட்ரஸ் சொல்லணும். இது கொடுத்துறலாம். இந்த ஸ்பேஸ் முடியறதுக்குள்ளே வாங்கி கொடுத்துறோம். ஏய் விஜிலே வாங்கி கொடுத்துறியா? சரி, ஓகே நான் பேசுறேன். ஓகே. இப்ப யாரு டிவிகே விஜய் ஃபேன்? நீங்க முதல்ல ஆரம்பிக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தமிழ்நாடு விடுதலை புலி கட்சிகள் தலைவர் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். இப்போ தமிழ்நாடுன்னு இருக்கிறது தளபதி நாடுன்னு மாத்துறதுல என்ன பிரச்சனை? தளபதின்றது தமிழ் வார்த்தை இல்லையா? இல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவள்தானா கேள்வி? அவருக்கு அது பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு கேள்வி கேட்பேன். இல்ல மொத்தமா ஒரே டைம்ல கேள்வி முடிச்சிருங்க. இருங்க நீங்க மியூட்ல இருங்க. மொத்தமா 2 கேள்வியும் கேளுங்க. சரி, இந்த ரவுண்டுக்கு இந்த கேள்வி, நான் நெக்ஸ்ட் கேள்வி கேக்குறேன். சரி, ஓகே. அப்ப மியூட். அதான் ஓகே, நீங்க பேசுங்க வேந்தர் இப்போ. ஓகே, அதாவது வந்து இந்திய அரசியல் சாசன சட்ட பிரகாரம் வந்து மாநிலங்கள் வந்து மொழியின் அடிப்படையில் வந்து பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா? மொழிநடியில் பிரிக்கப்பட்ட பிறகு, அதாவது 1956, உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடுன்ற பெயர். நான் பேசுறேன், 2 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மித்ரான்ற ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்றாரு, அவர் கீழே இறக்கி விடுங்க ப்ளீஸ். தயவு செய்து அக்ரிமெண்ட் பிரகாரம் செயல்படுங்க. நம்ம போய் என்ன, இந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பெயர் வர்றதுக்குமே அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது. உங்களுக்கு வந்து சங்கரலிங்கனார் அப்படின்ற ஒரு தமிழை கொண்டவர் வந்து அந்த இந்த மெட்ராஸ் மாகாணத்துக்கு, இந்த சென்னைன்றதுக்கு, இது வந்து நம்மளுக்கு வந்து சென்னை மாநிலன்றதுக்கு வந்து தமிழ்நாடுன்னு மாற்றணும் அப்படின்ற வந்து 72 நாட்கள் வந்து அந்த தியாகம், அதாவது வந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் தியாகம் செய்கிறாரு. இந்த உயிர் தியாகம் செஞ்சதனுடைய பிரதிபலிப்பாக தான் வந்து அண்ணாதுரையினுடைய ஆட்சி காலகட்டத்தில் வந்து அது திராவிட நாடு என்ற ஒரு பேசப்பட்ட இதெல்லாம் நகர்ந்து வந்து தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டப்பட்டிருக்குது. அப்போ தமிழ்நாடு அப்படின்னா தாய்மொழியை கொண்டவர்கள் வந்து பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிக்கு தான் அந்த மாநிலத்துக்கு வந்து தமிழ்நாடுன்னு பெயர் வந்திருக்குது. அதான் ஆக்சுவலாக பண்ணோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தமிழ்நாடுன்ற பேர் வச்சிருக்கணும். இதுதான் வந்து இந்த மண்ணுடைய வரலாறு. ஏதோ ஒரு ஆரிய திராவிட அந்த விளையாட்டினுடைய இதனால வந்து நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்காச்சும் வந்து தமிழ்நாடுன்ற ஒரு நம்ம மக்கள் அதிகமாக வாழ்கிற பகுதிக்காச்சும் தமிழ்நாடுன்னு பேர் வந்துச்சு. அதில் பெருமை இது தமிழ் தாய்க்கும் தமிழர்களுக்கும் இந்த இந்தியாவிற்கும் கிடைச்ச ஒரு பெருமை. இந்த இந்தியாவில் வந்து எல்லாம் வந்த எல்லா பிரதமர்களும் வந்து சொல்கிறாங்க, எங்கள் நாட்டில் அதாவது இந்திய ஒன்றிய கட்டமைப்பில் ஒரு தமிழ் மொழி, ஒரு உலகிலே பழமை வாய்ந்த ஒரு தமிழ் மொழியை நாங்கள் கொண்டதில் நாங்கள் பெருமை அடைகிறோம், என் நாடு பெருமை அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற பிரதமர் கூட வந்து பேசுகிறாரு. அதை வந்து இங்கே மட்டும் கிடையாது, அவர் வெளிநாடு போய் கூட
வெளிநாடு போற அந்த மீட்டிங்ல எல்லாம் வந்து அவர் வந்து திருக்குறளை பேசுறாரு, தமிழ்நாட்டுக்கு வரும்போது திருக்குறளை பேசுறாரு, பிற மாநிலங்களில் வந்து திருக்குறளை பேசுறாரு. ஒரு நாட்டின் பிரதமரை வந்து திருக்குறளை பேசுறாரு, தமிழ் பெருமை நீங்க பேசுறாரு. ஹிஸ்டரி எல்லாம் சொல்ல தேவையில்ல, டைம் ஆவற போகுது. இப்படிப்பட்ட ஒரு டாட்டா முடிங்க, எல்லாரும் பேசணும்ல. தமிழனுடைய வரலாறு, தமிழ்நாடுன்ற பேருக்கு நீங்க வந்து நிறைய இருக்குது. நான் வைக்கிங்ஸ், நான் வைக்கிங். 30 செகண்டுங்க, காதுகள் பாவம் இல்லையா தமிழ் வேந்தர். இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கும் பட்சத்துல நீங்க ஒரு தளபதின்ற ஒரு பேரை கொண்டு வந்து ஒரு நடிகர், மாபெரும் நடிகருடைய பேரை கொண்டு வந்து நீங்க வந்து தமிழ்ன்ற இடத்துல வந்து வச்சீங்கன்னா இது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இந்த இந்திய இறையாண்மைக்கும் வந்து எதிரான செயல் அல்லவா? இந்த கேட்க வந்தா அதுக்கு நீங்க வந்து என்ன பேச மாட்டேங்கிறீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தளபதி தமிழ்நாடுன்ற வந்து தமிழ்ன்றது தளபதி வைக்கிறது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா இல்ல சரியானதா? சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம். இதுவும் கட்சி தமிழ்நாடு ஏத்துக்கிறதா? விஜய் ஏத்துக்கிறாரா? இதுக்கு பதில் சொல்லுங்க. அவ்வளவுதான். இருங்க. சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம். தமிழ்நாடு என்கிற தளபதி நாடுன்னு வச்சிருவோம். எப்படி சொல்றது? ரைட்டா? தம்பி, அப்படி போய் நீங்க நீங்க இங்க நீங்க இத வந்து உங்க கட்சி தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் என்ன ஜோசப் விஜயை வச்சு சொல்ல வைங்க. கோபால்ண்ணே, நீங்க போங்கண்ணே, விடுங்க. இந்த பாருங்க, பிரஷர் ஆயிட்டீங்க, நீங்க போங்க, விட்டுருங்க, பேச வேணாம், விடுங்க. மூடு, உன்னை அடிச்சுட்டு அப்புறம் தமிழ் வளர்ப்பு கழகத்தோட அமைச்சரா இருக்கிறவரை பேச சொல்லுங்க. நம்ம இந்த ஹோஸ்ட் என்ன பண்றீங்க? 2 நிமிஷம் 4 நிமிஷம் பேச. இருங்க, அதான் சொல்ல வந்தேன். இப்போ எஸ்ஜி இருந்துட்டு பதில் கொடுப்பாரு, சரியா? தமிழ் வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க. அவ்வளவுதான், முடிச்சிட்டீங்கன்னா முடிச்சு. ஒரு டைம் எடுத்தாவே 5 நிமிஷம் உட்காந்தீங்கன்னு இந்த கதையெல்லாம் பேசுனதுலாம் கூடாது. அத்தடி எஸ்டி நீ பேசுறா. ஏன்னா மாமா யார் இறக்கி விட்டீங்க? நான் இறக்கி விடல மாமாவை. நான் இல்லப்பா, நானே இறங்கி போயிட்டேன். ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். போதுமான அளவு ரெக்கார்டிங் பண்ணிருக்கோன்னு இறங்கி போயிட்டு இருப்பாரு. இப்ப இதெல்லாம் சர்க்காசமா பேசணும். வந்துட்டாப்லையா? இல்ல மேல வாங்க சகோ. சொல்லுங்க சகோ மேல வாங்க சகோ. வேந்தர் சகோ, தமிழ் பாடம் கத்துக்கினா அவனுக்கு ஓட்டான் பத்தியா? அவ்வளவுதான். நல்ல கமெண்ட் பண்றாரு. இல்ல வரட்டும், மேல வர இருக்கு, அவனை பத்தி பேச. இல்ல, நீ போட்ட தளபதி நாட சீரியஸா எடுத்துக்கின, அவன் வந்து உனக்கு தமிழ் கிளாஸ் எடுத்துட்டு பூமர் மாதிரி பேசிட்டு போறான். பாண்டி என்ன புரியல, நாங்க சீரியஸா தான் பேசினோம். இது வந்து தமிழ்நாடு கிடையாது, தளபதி நாடு. இப்ப தளபதி நாடு தானே. ஏதோ கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல நேம் வச்சிட்டு உட்காந்த மாதிரி அந்த ஆளு வந்து பேசுறான். நீங்களும் பாருங்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. முடியலையா? சனிக்கிழமை போர் அடிக்குது, வேற ஏதாவது டாபிக் சொல்லு, பேசு. நீ வேற ஆளா கூட்டு போ. ஏன் பாண்டி? யார் மைக்ல பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது? விஜில் மைக்ல தான். நான் வேணா ரெக்கார்டு கத்தி கூட்டு வரவா? கூட்டு அதுக்கு பதிலா கூட்டு வந்துரு. போயிட்டு கிட்னி திருற மாதிரி கூட்டு உட்கார வச்சு கிட்னி எடுத்துருவோம். ஐயா சட்னி தெரியல, கூட்டி தான் உட்காந்து இருப்பான். மேல வர சொல்லு, மேல வர சொல்லு. மேல வாங்க, பேசுவோம். மாமா மாதிரி ஆளுதான் தேவை. சர்க்காசம்னா என்ன தெரியாம அதுக்காக உயிர் கொடுத்து பேசுறாருல, அந்த மாதிரி ஆள் வேணும். அது மாதிரி ஒண்ணு இல்ல. டே சரியா வாடா, ஏய் ஆம்பளையா தான் வாடா அப்படின்னு கூட்டின்னு வரேன். வேனுக்குள்ள வச்சு எடுத்துருங்க. எனக்கு டக்குன்னு அந்த வீடியோ தான் கிடைச்சது. டேய் கோபால் மேல வாடா. எல்லாம் இருந்துச்சு அந்த வீடியோ, ஆடியோல எல்லாம் இருந்துச்சு ப்ரோ. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. உன் வயசு என்ன, இவனுங்க வயசு என்ன? இவங்களோட நீ வந்து சரிக்குதாம உட்காந்து கேவலமா திட்டு வாங்குற, வெக்கமே இல்லாம நீ வந்து இங்க உட்காந்து பேசுற. அதுவே உனக்கு மானம் கெடுத்தணும். கொஞ்சம் கொடுத்தீங்கிறனால வயசு தவறா பேசுறீங்க. கன்ஸ்ட்ரக்டிவா பேசிட்டு இருக்கோம். வெளியே சொல்ல பேசிட்டு இருந்தோம். சின்ன பசங்க சண்டை போடுறான் வெக்கமே இல்லாம. புரியல பாண்டி, என்ன கன்ஸ்ட்ரக்டிவா போயின்னு இருக்கு, தேவையில்லாம வந்து எவ்வளவு ஆத்துனாரு, அதெல்லாம் கேட்டியே இல்லையா பாண்டி? எல்லாத்தையும் கேட்டுட்டுதான் இருந்த. பூமர் டாக்ஸ் ரெக்கார்டு போட்டு பூமர் டாக்ஸ் மீனிங் போடலாம். நீ அதை உட்கார வச்சு ஒரு ஆளை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறீங்க, விடுங்க. சரி நீ மூடு, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ மூடு. சகோ நீங்க வாங்க சகோ. தமிழ் வேந்தர் சகோ. ஐயா சகோன்னு சொல்லக்கூடாது, தோழர் சொல்லணும்.
சகோதர சொல்லணும். தமிழ் வேர்டு தான் சகோதரர். கட்சி தலைவரப்பா, தலைவர் வேலை வாங்க தலைவரே. ஏங்க அந்த கட்சியா ஆரம்பிக்கல, ஐடிங்களாம் இல்ல, இவனையும் விஜில பார்த்து அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டாரு. ஓகேவா, நீ இருந்துட்டு ஒரு கட்சியோட தொண்டை, நான் இருந்துட்டு ஒரு கட்சியோட தலைவன், நம்ம பேருக்கு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு விஜில பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. விஜிலாண்டி ரஜினிய பார்த்தா நீ என்ன சொல்லி கூப்பிடு, அப்படி கூப்பிடு அந்த ஆளு. என்ன ஈக்குவல் ஏஜ் தான். இத கேட்டு விஜில் ப்ரோ ஸ்பேஸ்ல சுத்துறாரா? ஐயோ வந்துட்டேன். இருங்க நண்பன் என்ன பேசுறீங்க? இல்ல நண்பனை போல ஒருத்தனை நான் பார்த்ததில்லையே. போட்டீங்கன்னா மேல ஏறி வந்துருவாரு. அட உறங்கா புலி, கீழ இருந்து மேல வா, கிழட்டு பயலே மேல வாடா. பேசிட்டு இல்லைன்னா காதுகிட்டே இங்க ரம்பம் போட்டு அறுத்துட்டு நீ மாதிரி கீழே போய் கொஞ்சம். எனக்கு தெரிஞ்சு உறங்கா புலி தமிழ்ல இல்லன்னு நினைக்கிறேன். தமிழ்ல நான் தான் எல்லாத்தையும் மேல வந்துட்டு இருப்பான். அவன் ஆஸ்திரேலியால போயிட்டு அங்க ஒரு கீப் வச்சிருக்கான், அது தெரியுமா தெரியாதா? இல்ல இங்க பாரு பாண்டி அவனை பேசு பாண்டி, சம்பந்தமே இல்லாம பேசு. அவன் ஸ்பேஸுக்கு போனா உன்னால 2 வார்த்தை பேச முடியாது சேர்ந்த மாதிரி, தெரியுமா தெரியாதா? மியூட்டை போட்டு உனக்கு கீழே தோத்திரும், வேச்சி கீழே போ அப்படின்னு. இப்படி சிக்கும் போதையா நாலு மிதி மிதிக்கணும், விடுங்கயா. வேற ஏதோ பேசுவாங்க, வர மாட்டாப்புல. விஜில அவன் தமிழ் இல்லன்ட்டு வெளியே போயிட்டான் போலடா. டே அவன் தமிழனே கிடையாது. நீ எல்லாத்தையும் டேக் பண்ணுவான், இருக்கிற 30 எல்லாத்தையும் டேக் பண்ணி கூப்பிடுவான் பாருங்க. தப்புடா விஜில. டேய் ரொம்ப வாங்குற 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்துல அதுக்குன்னு ஒருத்தவனுக்கு 50,000 தனியா பே பண்ணி ஒரு டீம் வச்சு அந்த 10 பேர் 10 ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி அது 10 பேருக்கு ஒரு ஐடிக்கு ஒரு ஃபாலோவர், அந்த ஒரு ஃபாலோவர் வச்சிருக்க ஐடியை வச்சு உங்களை டேக் பண்ணுவான். பொறுத்து இருந்து பாரு, வெயிட்டா இருக்கு. அந்த 10 பேரும் சேர்ந்து இவரோட ஐடியா ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப வர பாராளுமன்ற தேர்தல்ல நிக்கிறாரான்னு கேட்டிருக்கணும், அதை கேட்க மறந்துட்டேன். நிக்கிறாரு தெரியுமா தெரியாது? அதான் எங்க நிக்கிறாரு? நடு ரோட்டுல நிக்கிறாரு. இடைத்தேர்தல் நிக்கிறாரு. 7 தொகுதியில் போய் ஆளை போட்டு நிக்கிறாரு. 7 தொகுதியில் என்ன எடுத்தவொடனே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீ நான் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க, கிளம்ப. தமிழனாவே இருந்தா கூட 7 தொகுதியில ஒரே ஒருத்தர் என்ன தூக்கி அடிச்சிருவாங்க வெளியே. இல்ல இங்க பேசின பேச்சுக்களை நேருக்கு நேரா யாரையாவது பசங்க, அதாவது ஊர்ல இருக்க பசங்க கிட்ட போயிட்டு இத மாதிரி பேசினானா அவன் பொண்டாட்டி உன் வயசு என்ன, கிளம்பு வீட்டுக்கு போகும் போதில்ல, இங்க வந்து என்ன சின்ன பசங்க கிட்ட பேசிட்டு இருக்குன்னு கைத்தா மேல அடிச்சு வீட்டுக்கு போறது. அது பேசினா இப்ப வீடியோல போட்டது நேர்ல சொல்லுவாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இல்ல ப்ரோ, லெசன் எடுப்போம். பண்ணி கூப்பிடுறான், யூ ஆர் வெல்கம் ஹியர். ஆமா, நைட்டு 1 மணிக்கு எனக்கு தூக்கம் போச்சு. அந்த அதே நினைப்பாவே இருக்கு அந்த ஆள் போட்டது. வம்சி யூ ஆர் வெல்கம் டு கம் ஹியரா போட் காசா வேணும். ஆமா, நாகவம்சி கூப்பிட்ட உடனே இவர் கூப்பிட்டு, ஐயோ எங்க உறங்காப்புலி தலைவர் கூப்பிட்டாரு வந்துருவாங்க கிளம்பி. 1 மணிக்கு அது நான் வருதுங்க. இப்படி ஒரு திருப்பானம் இருக்கானே பைத்தியம். அப்புறம் என்ன சாதா புலி இல்ல உறங்கா புலி. உறங்கா புலினா சாதா புலி இல்ல, கொட்டை எடுத்த புலிய கொட்டை எடுக்காத புலிய விஜில. இதுனா நல்ல காமெடி வந்தது கெத்துறாம. உறங்கா புலி ஏன் உறங்கா புலினா எதிரிகளை வேட்டையாடி வீழ்த்துற வரைக்கும் உறங்கவே மாட்டாரு அவரு, அதான் உறங்கா புலி. புலியில 2 கொட்டை எடுத்துட்டாங்களா? புலியில 2 கொட்டை எடுத்துட்டாங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அதெல்லாம் நாம் தமிழர் இருக்கும் போதே தம்பிங்க எடுத்துதான் அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப கொட்டலாம் தான் தெரியுது. கொட்டல்லாத புலிதான் பேர் வச்சுக்கோங்க. கொட்டல்லாத நாம் தமிழ்ல இருந்து வந்துட்டாரு. சுனந்தா இதுவா போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டாரா? சுனந்தா தலைக்கு மேல தூக்கி காசு வாங்கிட்டான். ஈழத்தமிழர்களுக்கு அது பண்ற இது பண்றன்னு சொல்லி காசு வாங்கி அது மேல தெரிஞ்சு வந்து அடிச்சு பல்ல உடைச்சு அதுக்கப்புறம் கழுத்தை புடிச்சு தள்ளிட்டாங்க. இது தெரியுமா தெரியாது? சுனந்தாவை தலைமையில கொண்டு போயிட்டாங்க சொல்லிட்டு இந்த ஆள் சுனந்தாவை எதிர்த்து பேசினா பாரு. சுனந்தா எல்லாரும் சேர்ந்து இவங்க மேல கேச போட்டானுங்க. தலைவன் முன்ஜாமீன் வாங்கி சுத்திட்டு இருக்கிறான். ஓ மை காட், கொஞ்சம் டெரர் பீஸ் தான் போல. வெளிநாட்டுல உட்காந்து அவங்கள அந்த சுனந்த ஐடிவிங்க என்டிக்கு ஐடிவிங்க அவங்கள டேக் பண்ணி ஏதாவது பேசினு கிடப்பான் அசிங்கமா. வந்துட்டாரு மாமா வந்துட்டாரு, லிசனர் வந்துட்டாரு. தமிழன் தான் போலியே.
இங்க போயிட்டாரு. தமிழே இல்ல வெளியே போயிட்டாரு. தமிழே இல்ல. என்னையா நீ இரியா ரெக்வஸ்ட் குத்துறாரு. தமிழன் தான் ரெக்வஸ்ட் குத்துறாரு. ஸ்பாட் இல்லையா, யாராவது ஒருத்தர் இறங்குங்க கீழே. ஐயா பாண்டியா ஏத்துறதே பெரிய தப்பு. பாண்டி இறக்கிடுங்க. பாண்டிய வச்சு எல்லாம் பேச முடியாது. பாண்டிய எத்தவொடனே திட்டிடுவான். இருங்க உரங்காப்புள்ளியும் போயிட்டாரு. சரி நான் ஒண்ணு சொல்லி நான் இறங்கிடுறேன். உரங்காப்புள்ளியும் வரல. பால் கறக்கும் பஸ் தமிழ் வேந்தா உன படுக்க போட்டு மூஞ்சில விடுவோண்டா பெரிய குசு. பாண்டி வாஸ்ட் ஃபெலோ கண்ட கருமத்தை பேசாதயா ஸ்பேஸ்ல. போயிட்டாரு உரங்காப்புள்ளி போயிட்டாரு. அவன் பாண்டிய பார்த்தோன்னா போயிட்டாரு நினைக்கிறேன். தமிழ இல்லதான் போடுது அவர் தமிழ இல்ல. உண்மையான தமிழ் உண்மையான தமிழனா மேல வரவும். ஒரு கொட்டை இல்லாத புலிடா விஜில. இல்ல அவர் ஒழுங்கா புலி. ஸ்லீப்லெஸ் இன்சோமனியா டைகர். என்ன தலைவர் பட்டு வேஷ்டி சட்டையில வந்திருக்காரு போல. அப்படியா? எதுவும் பாக்கல போட்டோஸ். நானு அதான் ரிலீஸ் பண்ணுவாங்கடா. இப்பதான் வீடியோவே இதாகுது. இந்த மேல டேக் பண்றேன். இல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை தான் வந்திருக்காரு. மேல போட்டேனே. என்ன இன்னைக்கு ரிசப்ஷனுக்கு போறாரா நேரா? தெரியலையே. மாமா வரலையா? மாமா வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தான், தப்புன்னு வெளியே போயிட்டான்பா. மாமாக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் எடுத்து வச்சிருந்தேன். என்ன பாட்டு? மாமா வரம போடுவோம். மாமாக்கு பிடிக்கும் அந்த பாட்டு. இதுல வேற எனக்கு ஒரு பாட்டு போடப்போ அவனுக்கு போடுற எனக்கு ஒரு பாட்டு கேட்டா பத்தி எனக்கு ஒரு பாட்டு போடுது. ஐயோ அது நாங்களா போடணும். அவரும் கட்சி தலைவர்ல, அப்ப அவருக்கும் பாட்டு போடணும்ல. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஏதோ ஒரு படத்துல நானும் டாக்டர் அந்த மாதிரி இருக்கு. இல்ல ஆக்சுவலாவே அவரு கொஞ்சம் இதுவாதான் இருக்காரு. கொஞ்சம் இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி. அதான் ஸ்ட்ரெஸ் லெவலு, ஒரு பிறழ்வுல தான் இருக்காரு அவரு. அவருக்கு வந்து இன்னொரு டைம் தேவைப்படுது அவருக்கு. இந்த எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வராம கொஞ்சம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் ரெக்கவர் ஆக டைம் எடுக்கும். பட் ஆனா ரெக்கவர் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. சரி நம்ம பிளாக் அண்ட் ரெட் இருக்காரு, அவரை கூப்பிடுங்க பேசலாம். பிளாக் அண்ட் ரெட் பேசுங்க. நீங்க தமிழ் வந்த மாதிரி பேசுங்க. பிளாக் அண்ட் ரெட் இது என்ன கல்ச்சரு? பிளாக் அண்ட் ரெட் சொல்லுங்க பாப்போம். அவரை எப்படி அடிக்கிறீங்க? வரல எவனாவது பசங்க சின்ன பசங்க ஒரு 20 வயசு 22 வயசு பசங்க வந்து நாளைக்கு கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா, தம்பி உனக்கு வந்து லைஃப்ல செட்டில் ஆகணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 28-30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணப்பான்னு உட்கார வச்சு அட்வைஸ் கொடுக்குற பூமர். அவனை போய் நீ தளபதி நாடுன்னு போட்டு உட்காந்துனா என்ன ஆவான் நினைச்சுப்பாரு. நல்லதா பேசுவார் ஐயா. சொல்லுங்க. மாமா வந்துட்டாரு விஜில. இல்ல காட்டுல வந்துட்டான்டா கால ஆட்டாத இவன் கிட்ட வாழ. வேந்திர மேல வாங்க சகோ. உரங்கா புலி, நீ உண்மையிலே தமிழனா இருந்தா, தமிழ் தாய் பால் குடிச்சு வளர்னா இருந்தா இருடா பாண்டி இருடா. வந்துட்டாரு உரங்காப்புலி. உங்களுக்கு பாட்டு எடுத்தாச்சு. நீங்க பாட்டு கேட்டீங்களா? எனக்கும் பாட்டு போடுங்க, நானும் கட்சி தலைவர். இப்ப சாம் போட போறான். அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் ஆரம்பிக்க போறோம். சாம் போட்டேன். பலிவாள பிரத்த வட்டகம் கையிலேந்தும் தம்பூரண்டி நல்லச்சன திருமுங்கள் ஜண்டுங்காரி காலி தோடங்கி நாங்க 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 பலிவாள பிரத்த வட்டகம் கையிலேந்தும் தம்பூரண்டி நல்லச்சன திருமுங்கள் ஜண்டுங்காரி காலி தோடங்கி பலிவாள ஓ
பழிவால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்ததுங்களா வேந்தர்? உனக்கு புரிஞ்சுச்சா பாட்டு? இருங்க எல்லாரும் ஒரே நிமிஷம் எல்லாம் மியூட்ல இருங்க. ஒருத்தரா தான் பேசணும். அவர் கை தூக்கி பேசுறாரு. கை தூக்கி ஒன்ஸ் மோர் கேக்குறான் சுரேஷ். வேற பாட்டு போடு சாம. இந்த பாட்டு அவருக்கு புரியாது. அவர் தூய தமிழரு. தமிழ்ல ஏதாவது பாட்டு போடு. இது பேசிட்டு இருங்க, நான் அடுத்து எடுத்துட்டு வரேன். சரி ஓகே வேந்தர் பேசுங்க வேந்தர். அதாவது நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது முடிக்கும் போது என்னோட கேள்வி உங்கள்கிட்ட வைக்கும்போது நான் தமிழ்நாட்டு வரலாறு. ஆமா நீங்க அதை வச்சிட்டீங்க. தமிழ்நாடா தளபதி நாடுன்னு. ஓகே ஓகே அதுக்கு பதில் இங்க இருங்க. எங்க வீட்டுல கால் வந்துருச்சு. நான் அப்படியே வெளியில போயிட்டேன். ஓகேங்களா? நான் போயிட்டு வந்து மறுபடியும் மைக் கேட்ட உடனே ரிமூவ் பண்ணி விடுறீங்க. அப்புறம் என்ன இல்ல பூமர் அங்கிள்ஸே நீ ரிமூவ் பண்றிய. அவ்வளவுதான். பூமர்னா நானும் பூமர். எங்க அப்பா உன்ன மாதிரி போயிட்டு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க மாட்டாரா? அதான் சொல்றேன். எங்க அப்பா உன்ன மாதிரி போயிட்டு சின்ன பசங்க கிட்ட உட்காந்து அட்வைஸ் கொடுத்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்குமா? இருங்க யாரா இருந்தாலும் 1+1 போக கூடாது. இங்க ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்க போகுது. தமிழ்நாடா தளபதி நாடா இதுன்ட்டு. தமிழ்நாடுன்னு சொல்றவங்க எல்லாம் தமிழ்வேந்தர் செட்டு கை தூக்குங்க. தளபதி நாடுன்னு சொல்றவங்கலாம் இந்த பக்கம் என் செட்டு. ஓகேவா? இப்போ அவர் ஆல்ரெடி ஒரு பதில் கேட்டார். இது மாதிரி இந்திய இறைமை என்னன்னாவும் சொன்னாரு. ஓகே அது தமிழ்நாடு நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்ட்டு. அதுக்கு யாருக்கிட்ட பதில் இருந்தா பதில் சொல்லுங்க, கை தூக்குங்க. இல்லைன்னா நானே கூட சொல்றேன் அந்த பதில. யார்கிட்ட பதில் இருக்குக்கா? அதாவது அபிஷியலி இட்ஸ் தமிழ்நாடு. எங்களை பொறுத்தவரை இது தளபதி நாடு. பாண்டி சொன்னது ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, தளபதி ஒரு தமிழர். வெகு நாட்கள் கழித்து ஒரு தமிழர் தன் தாய் நிலத்தை ஆளுகின்றதுனால இது தளபதியிடம் இருப்பதினால் தளபதி நாடு என்று அன்போடு அழைக்கிறோம். அவ்வளவுதான். ஒரு அன்பின் மிகுதியில நான் பேசுறேன். இருங்க உங்களுக்கு வாய்ப்பு வரும். தம்பி அமைதியா இருங்க தம்பி. உங்களுக்கு வாய்ப்பு வரும். சாம் நீங்க பேசுங்க. இப்போ ஏன் இத பரிந்துரைக்கிறோம்னா, எங்க வீட்டு பக்கத்துல இருந்துட்டு கிணறு தோண்டாங்க. ஓகேவா? அந்த டைம்ல இருந்துட்டு ரொம்ப ஆழமா தோண்டும் சில செப்பேடுகள் கிடைச்சது. அந்த செப்பேடுகள் தளபதி நாடு அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதனால ஏன் நம்ம அந்த பேரை பரிந்துரைக்க கூடாது அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கோம் தமிழ்வேந்தன். வேற யாரும் பேசுறீங்களா? நான் பேசணுமா? பேசுங்க. ஆதாரங்கள் இருக்கு. அதனாலதான். ஓகே நான் சரி ஓகே அப்படியே எல்லாம் மீட் பண்ணிக்கங்க. எல்லாமே மீட் பண்ணிக்கங்க. இப்ப விஜிலாண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசணும். இல்ல நீங்க 3 பேர் 4 பேர் பேசுனீங்க. அது வரைக்கும் நான் சைலண்டா தான் இருந்தேன். எங்க 2 பேர் 3 பேர் பேசுனாங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க. 2 பேர் 3 பேர்லாம் பேசல. நீங்க பேசுறது பதில் தான் கொடுத்தோம். அதுக்கு அடுத்து சாம் பேசினாரு. அப்புறம் விஜிலாண்டி பேசினாரு. அப்புறம் என்ன பேச சொல்றீங்க? நான் பேசணும்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க விஜிலாண்டி நீங்க உங்க விஜய் ஜோசப் விஜய் தமிழர்னு சொன்னீங்க. எப்படி தமிழர்னு மட்டும் எனக்கு விளக்கமா வேணும். அது ஒரு கேள்வி. அடுத்து சாம் சொல்லாரு செப்பேடுகள் எடுத்தோம் அப்படின்ட்டு. கிணறு தோண்டும் போது செப்பேடு எடுத்தோம். அதுல தளபதி நாடுனா இருக்குது அப்படின்றாரு. அதை கொண்டு போய் நீங்க தமிழ்நாடு தொல்லியல் துறையில கொடுத்து நீங்க அதை அரசு இது சீஃப் மினிஸ்டர் சட்டசபையில கொடுத்து அதை ஒரு ஆவணப்படுத்தி அதை இந்திய தொல்லியல் துறைக்கு அனுப்பி அதை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தளபதி நாடுன்னு வைக்க சொல்லாமே. ஏன் தமிழ்நாடு மட்டும் நீங்க மாத்துறீங்க? அதுக்கான 2 கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. அதுக்கான அந்த இது ஆர்கியாலஜி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது கூடிய சீக்கிரம் எல்லாம் அபிஷியலா வரும். தமிழ்நாடு அரசு மூலம் போயிட்டு இருக்குதா? இவங்க தளபதி விஜய் ஜோசப் தெரியுமா? நான் பதில் சொல்லிடுறேன். முதலமைச்சருக்கு இது தெரியுமா? நான் பதில் சொல்லவா? இது இப்பதான் கிடைச்சிருக்கு. கேட்ட கேள்விக்கு 2 கேள்வி பதில் சொல்லுங்க. அவ்வளவுதான். விஜிலாண்ட் ஃபர்ஸ்ட் ஓன்ட்டா தான் கேள்வி. அது நீ பதில் சொல்ல அடுத்து நான் சொல்லிடுறேன். சரி ஓகே. இங்க சொல்றேன் பாருங்க. தளபதி எப்படி தமிழர் அப்படின்னா, தளபதி தான் தமிழர். தளபதி மட்டும்தான் தமிழர். தளபதியால நம்ம எல்லாருமே தமிழர். தளபதி தமிழர் இல்லைன்னா இங்க எவனும் தமிழர் கிடையாது. புரியுதுங்களா? ஜோசப் விஜய் அப்படிங்கிறது மதத்தின் அடிப்படையில இருக்க பேரு. நீங்க தமிழ் வேந்தர்னு வைக்கிறதுனாலயே அது தமிழ் பேரு. ஜோசப் விஜய்னு வச்சா அவர் வெளிநாட்டுக்காரரு அப்படின்லாம் எடுத்துட்டு போக கூடாது. அதுக்கு அடுத்த கேள்வி ஏதோ என்ன சொன்னாரு சாமி?
அது எனக்கான கேள்வி, நான் பதில் சொல்லிடுறேன். ஓகே. தமிழன் சகோ அந்த இது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் கிடைச்சிருக்கு, ஓகேவா? அதை நாங்க கொண்டு போய் நீங்க சொன்ன மாதிரி கொடுக்குறோம். அதுல இருந்துட்டு குறிப்பு எழுதியிருக்கு. அதாவது முந்தைய காலத்துல இந்த இந்த ஒரு வரைபடம் மாதிரி வரைஞ்சிருக்கு, தமிழ்நாடு ஒரு எல்லை மாதிரி வரைஞ்சி இதுக்குள்ள இருக்கிறது வந்துட்டு தளபதி நாடு அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. அதை கொண்டு போய் கொடுத்து கூடிய சீக்கிரம் நாங்க மாத்தணும்ட்டு போராடுறோம் தமிழன் சகோ. ஆனா எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரே நிமிஷம், எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அதை கார்பன் டேட்டிங் பண்ண கொடுத்தோம். அது இருந்துட்டு ஒரு 2000 வருஷம் பழமையானதா இருக்குது. அப்பவே இந்த பேர் வந்திருக்குது. தெரிஞ்சவங்கன்னா யாரு? தமிழ்நாடு முதலமைச்சரா இல்ல வேற அல்லாத யாரு? தமிழ்நாடு அரசு சார்ந்தவங்களா? தெரிஞ்சவங்கன்னா யாரு? இல்ல இது பிரைவேட்டா கார்பன் டேட்டிங் பண்ணது. அதாவது இங்க பாருங்க, அப்பெல்லாம் பண்ண முடியாது தெரியுமா? இல்ல வெயிட் பண்ணுங்க. ஒருங்காப்புலி அந்த பேசிக் அறிவு எல்லாம் எங்களுக்கு இருக்கு, தெரியும். உங்களுக்கு அந்த அறிவு இருக்கான்னு தான் தெரியும் இருக்கு. சரி, ஓகே. அத ஒரு புதையல் ஒண்ணு கிடைச்சது, ஒரு புதையல் அறிவு இருந்துச்சுன்னா அப்படிலாம் பேச மாட்டீங்களா? ஒரு புதையல் ஒண்ணு கிடைச்சதுன்னா பேசிக் அறிவு இருந்துச்சுன்னா அத பேச மாட்டீங்களா? பேசிக் அறிவு இருந்துச்சுன்னா நீங்க முதல்ல ஏறவே மாட்டீங்க. நீங்க எப்படிங்க? ஆமா நான் தற்கூரி இல்ல அப்படி போக வேண்டாம். தமிழ்ல இருந்து நீங்களும் அப்படி போவாதீங்க, யாரும் அப்படி போவாதீங்க, ஓகேவா? அத கண்டிப்பா அரசிட்ட ஒப்படைக்கணும். நான் ஒப்படைச்சிடுறேன் தமிழ்ல. அவ்வளவுதான். வெளில போடா முதல்ல. வயசான காலத்துல புள்ள கூடிய கல்யாணம் பண்ணி குத்தமா பேரங்கோயந்த தூக்கி கொஞ்சம் நம்ம இல்லாம இங்க வந்து பூமட்ட தம்பி பாண்டி தவறுப்பா. பர்சனலா பேசுறான் பாண்டி அவனை இறக்கி விடு. அவன் சாதி வீடு பிடிச்சவன். உனக்கு என்னடா மரியாதை கேக்குது? இவன் நேரம் உட்காந்து குடியார மாதிரி உட்காந்து இலக்கியம் எடுத்துக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு. பாண்டி இங்க எல்லாரும் சும்மா ஜாலியா கான்வர்சேஷன் வச்சுட்டு இருக்கோம். தயவு செய்து விடு. பேசுங்க அடுத்த இருங்க. இவரு வேற ஜோயல் வேற ரொம்ப நேரமா. ஜோயல் இருக்கீங்களா? எனக்கு தெளிவா சொல்லியிருக்கான். அவன் முக்குளத்தூர் சேர்ந்தவன். அவன் ஆண்ட பரம்பரை. தயவுசெய்து இறக்கி விட்டுருங்க அவனை. இல்ல உங்க இந்த ஜாதி பெயர்களோ இந்த ஜாதி இதுவோ வந்து வேந்தர இந்த இடத்துல பேசக்கூடாது. அதுக்கான இடமும் இது கிடையாது. நாங்க வந்து தமிழர்களா ஒன்றிணைஞ்சு நிக்கிறோம். நீங்க எதுங்க சாதியால பிளவுபடுத்த பாக்குறீங்க? வந்தேரி அரசியல இங்க செய்யாதீங்க, புரியுதுங்களா? ஜோயல் பேசுவாரு, மைக்கேல் பேசுவாரு, அடுத்தது அப்படியே ஒருத்தரா போயிடலாம். பாண்டி, வேந்தர் யாரும் பேசாதீங்க. பேசுனீங்கன்னா இறக்கி விட்டுருவேன். பேசி ஜோயல். இப்ப என் மேல ஒரு ஜாதி முத்திரை குத்துனா அவன் சொன்னதுக்கு நான் ஆதாரத்தை மட்டும் கொடுத்து இல்லன்னா அவன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்க காரணம் அந்த பாருங்க. நீ ஆதாரம் கொடுறா. இப்ப ஜாதி பேர் சொல்லடா, இந்த ஜாதின்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொன்னடா. ஆதாரத்தை போடுறா உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுறா. மயிறு ஆதாரம் போடுறா. தம்பி தவறு தம்பி, ரொம்ப தவறா பேசுறீங்க தம்பி. இங்க பாருங்க, இங்க தலைப்பு ஒட்டி போகணும். தமிழ் வந்து நீங்க வந்துட்டு தலைப்புல இருந்து சிதறீங்க. இது வந்து கல்யாண மாலை கிடையாது பொண்ணு கேக்குறதுக்கு. இது வந்து ஹெல்த்தி டிஸ்கஷன் நடக்கிற இடம். நீங்க வேற எங்கேயாவது போய் இதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது சாதி சங்க கூட்டமைப்பு கிடையாது. அவன் இந்த சாதி அப்படின்னு கேட்க. இது ஒரு ஆரோக்கியமான உரையாடல் நடத்தக்கூடிய இடம். அதனால நான் அன்மியூட் எடுத்த உடனே மியூட்ல இருங்க. மைக்கேல் பேசுவாரு, அடுத்தது ஒருத்தர் அப்படியே போயிடலாம். மைக்கேல் சகோ பேசுங்க சகோ. பிளாக் அண்ட் ரெட் அடுத்தது நீங்க பேசுங்க. மைக்கேல் கேட்டது. மைக்கேல் சகோ நீங்க பேசுறது கேட்கல சகோ, கேட்கல. இல்ல அவர் பேச கேட்கல. நீங்க தமிழ் தளபதி நாடுன்னு பேசுறவங்க எல்லாம் நீங்க வந்து தாவேகா கட்சிக்காரவங்களா எப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு முடிவு சொல்லிருங்க. இல்ல டிவிபிகே கட்சிக்காரங்க. டிவிபிகே யோ உங்க கட்சிதாயா தலைவரே. என்ன தலைவரே? இல்ல என் பேர் தளபதி கிடையாது. நான் தமிழ் வேந்தர் இல்ல. இப்ப தமிழ் வேந்தர் நாடுன்னு சொல்லியிருந்தா கூட நான் ஓகே. இல்ல சாம் வந்து ஓகேவா? தளபதின்றது வந்து ஜோசப் தானே. இப்ப ஜோசப் தளபதி. தயவு செஞ்சு இந்த பாரு, பாண்டி வந்து உன் கால்ல வந்து விஜிலாண்டி ஒரு ஜாதி பேரை சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லுவேன். இல்ல ஆதாரம் பேச்சுக்கள் எடுத்து வைப்பேன். பிடிச்சவன் நான் சொல்லிட்டேன். நீ தமிழ்வேந்தன் பாதையில இருந்து சிதறீங்க. இன்னொருத்தர தனி மனித தாக்குதல் பண்ணக்கூடாது, ஓகேவா? நீங்க வச்சதுதான். இப்போ திருப்பி அவன் ஏதாவது பேசினான்னா பாத்தீங்களா பேசிட்டான் பாத்தீங்களா.
ஒருத்தர் மேல ஜாதி முத்திரை குத்தாதீங்க. அது வந்துட்டு ரொம்ப தவறானது. இந்த ஸ்பேஸ்ல அது இடம் கிடையாது. ஓகேவா? அதை ரிவோக் பண்ணிருங்க. அப்படி பேசாதீங்க. அதுக்கப்புறம் அந்த கிழட்டு உன் கூடிய சுத்துற கிழட்டு நாகராஜ கிருஷ்ணன் அவனும் மேல வருவோம். நாங்க கிழட்டு பையனா? விஜயுமே கிழட்டு பையன் தான். ஓகேவா? உங்க அப்பா அம்மாவும் கிழட்டு பையல் தான். ஒன்னு பேசுனாங்கன்னா திருப்பி எங்களை பேசு. சம்மந்தமே விஜய் விஜய்ன்னு போவாத. நீ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தானே அந்த விஜய் ஜிப்புக்கு போக மாட்டேன்ட்டு திருப்பி ஏன் விஜய் ஜிப்புக்கே போற? இங்க கருத்தா பேசுவோம், தலைப்பை ஒட்டி பேசுவோம். இல்ல டிவி காரங்க ஏன் ஜிப்புக்குலயும் அப்பா ஜிப்புக்கு வரும்போது இப்போ ஒழுங்கா இருந்துட்டு தலைப்பை ஒட்டி போவோம். தமிழ் வந்து நல்லா போயிட்டு இருந்தது டிஸ்கஷனு. தலைப்பை ஒட்டி போவோம். என்ன இருக்கு ஜிப்புக்குள்ள போக? நாம் தமிழர் கட்சியில கீழே கட் பண்ணி தான் அனுப்பிடுறானுங்க கொட்டையோட சேர்த்து. பாண்டி விஜில என்னால முள்ள விஜில நீ ஏதாவது பேசு. மேல பாருங்க எங்க அண்ணன் டைனோசர் நீங்க என்ன வேணாலும் பாருங்க. நான் கேட்ட டிவிக்கு கட்சிக்காரங்க ஒருத்தரா பதில் சொல்லுங்க. நாங்க டிவிக்கேவே இல்ல வேந்தரையா. நாங்க டிவிபிகே பேர தளபதி நாடுன்னு மாத்த நீங்க டிவிக்கு கட்சிக்காரங்க பேசுறத நாங்க டிவிக்கேவே இல்ல வேந்தரையா. உங்க கட்சிக்காரங்க உண்மையா கண்டிக்கிறேன். இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. ஐயா கோபால்ண்ணா வெளியே போங்க. இது தமிழ் மொழிக்கு எதிரான செயல், இது தமிழர்களுக்கு எதிரான செயல்னு சொல்லிட்டேன் நான். என்னன்னா தமிழ் வந்து என்ன பிரிவிலேஜ் பேசுற மொழி நம்மளுக்கு உரிமை இல்லாத மொழிங்க. என்னங்க பேசிட்டு இருக்கான் அந்த ஆளு? விடுங்க, விட்டுங்க. எத்தனை பேர் அடிப்பீங்க? இல்ல நீ என்ன பிளாக் அண்ட் ரெட்னு என்ன? அது மாதிரி விளக்கம் சொல்லுவா. நீ வா. நேத்து ஒண்ணு சொன்னா நீங்க அதை கேட்டீங்கன்னா காண்டாயிருவீங்க. சிபிஐ காரெல்லாம் எந்த இடத்துலயுமே தமிழனே கிடையாதுன்ட்டான். உனக்கு வந்து வயலின் வாசிக்கிற முதல்ல நல்ல நெட்வொர்க் இருக்கு ஏரியாக்கு வாடா. இல்ல அதாவது நாங்க வந்து தமிழர்கள் கிடையாது, நாங்கள் தெலுங்கர்கள் கிடையாது, நாங்கள் கன்னடர்கள் கிடையாது, மலையாளிகள் கிடையாது. we are humans after all. அது நீங்க வேணா அப்படி இருங்க, நான் ஏன் அப்படி இருக்கு? நான் டிவிபி கட்சிக்காரன். மாமாக்கு ஒரு பாட்டு வேற எடுத்து வச்சிருந்தேன் போட முடியாம. அந்த ஆள் மட்டும் 5 தமிழ் வீரர்கள் பேர் சொல்லிருக்காங்க. விஜயநாடினார டிவிபிகே. சரி ப்ரோ, நைஸா டிவிபிகேல டிவிபி மட்டும் வச்சுன்னு கே விட்டீங்க வேணும்னே தானே. சே நீங்க கூட இல்ல சம்சீர் ப்ரோ, அந்த ஆள் மட்டும் கபடி பிளேயர் 5 பேர் சொல்லியிருந்தானே இன்னைக்கு விஜயநாடி டிவிபிகே கட்சியில சேர வேண்டிய நிலைமை வந்திருக்கும். அவனை காப்பாத்தி இருக்கிறேன் நானே. அந்த ஆளுக்கெல்லாம் தெரியாது. மாமா கூகுளுக்கு போயிட்டான். மாமாக்கு ஒரு பாட்டு எடுத்து வச்சிருந்தேன் போடவா? போடு. We just met and I just fuck you, but I do know one thing, no. We just they come they go. Saturday to Sunday, Monday to Sunday, yo. வன்மையா கண்டிக்கிறேன். இங்கிலீஷ்ல கட்ட வார்த்தை பேசினா புரியாதுன்னு நினைக்காதீங்க. எங்களெல்லாம் கலைஞர் படிக்க வச்சிட்டாரு. ஐயா எமினன் பாட்டு இது எனக்கு புரியல. பாட்டா பாருங்க. தெலுங்கு வந்தேரியா நீங்க? எனக்கு தெலுங்கு சுப்ரபாதம் எல்லாம் தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சது தமிழ், மலையாளம், கன்னடா, அப்புறம் வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், கொஞ்சம் ஸ்பானிஷ், அப்புறம் இப்ப ஜாப்பனீஸ்ல வந்து வெப் சீரிஸ் பாக்கறதுனால கொஞ்சம் ஜப்பனீஸ். நேத்து என்ன சம்சீர் ப்ரோ அர்ஜென்டினாக்கு தண்ணி காமிச்சிருக்காங்க போல. இல்ல அதாவது அர்ஜென்டினா காரங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்னன்னா ரெஃப்ரி வாயில இருக்க விசில் தான். இல்ல சம்சீர் ப்ரோ, நேத்து ஒரு கேரளா ஒரு வீடியோ பார்த்தோம். ஒரு ஆண்டி வந்து பாத்தீங்கன்னா மெஸ்ஸி ரொனால்டோ பேனர் அடிச்சிருந்தானுங்க. அதை பிடிச்சி கீச்சு தொங்க விட்டுருச்சு வீடியோல. அது கேரளாக்காரனு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருப்பானு. ஃபுட்பால்னு வந்துட்டா கஜா முஜான்னு இருப்பானுங்க. அதுவும் பண்ண முடியாது. அந்த அம்மா அங்க ஏதாவது நம்பி வச்சிருக்கோம், அது மேல ஏதாவது போஸ்டர் போட்டிருப்பானுங்க.
அந்த அம்மா துணி எப்படா நீ என் வீட்டு வாசல பேனர் வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆண்டி வெளில இருந்து அருவாமனையோட பேனர் கிழிச்சிருச்சு. அந்த அம்மா துணி கம்பியில இவங்க போய் போஸ்டர் ஒட்டி இருப்பாங்க. அதத்தான் சொல்றேன். அவனுக்கு துணி காய போடுற கம்பியில வீட்டுக்கு முன்னாடி கேட்டுல எல்லாம் பண்ணி விட்டுருவானு உனக்கு. அதான் ஃபுட்பால் வந்துருச்சுன்னா கேரளாக்காரனோட சிவிக் சென்ஸ் எல்லாம் வந்து 100 வருஷத்துக்கு பின்னாடி போயிடும். டொரனோ கொளுத்திட்டாங்க கைஸ். அண்ணனை பார்க்க போறப்போ ஒரு மேட்ச் ஜெயிச்சிச்சு போல ரொனால்டோ டீம். ஒரு மேட்ச் ஜெயிச்சிருச்சாவா டேய்? ஒரு மேட்ச் ஜெயிச்சியா? ரவுண்ட் ஆஃப் 16 போயிட்டோம். இதுக்கப்புறம் உக்கிரமா இருப்போம். இப்பதான் சார் கடப்பாரு. இல்ல இங்க பாரு, அதாவது உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஃபிஃபாவோட பிரசிடென்ட விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்களா? அவன் உங்களை வச்சிருக்கானான்னு எங்களுக்கு தெரியல. மேட்ச்ல ரெஃபரி விசில் அடிக்கிறான். நல்ல சொத்த டீமோட வந்து குவார்டர் ஃபைனல் வரைக்கும் வரீங்க. ஆனா இங்கிட்டு பார்த்தோம்னா இங்க பாரு, இல்ல அதாவது 3 டைம் கப்படிச்ச பிரான்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெயினோட எல்லாம் நாங்க விளையாடணும். நீங்க நோகாம வந்து கொலம்பியா கானான்ட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இல்ல சம்சீர் ப்ரோ நேத்து ஒரு ஃபவுல் கொடுக்கவே இல்லைங்க. ஆமா பெனால்டி பாக்ஸுக்கு வெளியே, அதுவும் எக்ஸ்ட்ரா டைம் ஃபவுல். பால் எங்கேயோ இருக்கு, காலை எத்தனை போய் விட்டான் நடுவுல. பெனால்டி பாக்ஸ் உள்ள நடந்தாதான் ரிவ்யூ போவாங்க. சரிங்க, ஃபைனலா யார் கப் அடிப்பான்னு நினைக்கிறீங்க? போர்ச்சுகல் இல்லன்னா நேத்து நடந்த மேட்ச பார்த்தா எனக்கு அர்ஜென்டினா தான் கப் அடிக்கும்னு தோணுது. இல்ல இங்கிலாந்து அவனுங்கள செமிஃபைனல்ல பறிச்சிடுவாங்க. இங்கிலாந்து தொடர்ச்சியா 4 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கான், ஒரு மேட்ச் தான் டிரா இருக்கு காசாவோட. இங்கிலாந்து அர்ஜென்டினாவை செமிஃபைனல்ல பறிச்சிடுவான். இங்கிலாந்து வெறி கொண்டு ஆடுறாங்க. அதிகாரம் துஷ்பிரயோகத்தை யூஸ் பண்றாங்க. ஐயா உண்மையாலுமே மேட்ச் வந்து ரொம்ப வந்து கரெக்டா நடந்ததுன்னா போர்ச்சுகல் பிரான்ஸ் தான் வந்து ஃபைனல்ல வந்து போர்ச்சுகல் பிரான்ஸ் மாதிரியான டீம் தான் ஜெயிக்க முடியும். ஆனா மேட்ச் நடக்கிற போக்க பார்த்தா எனக்கு தெரிஞ்ச மறுக்க அர்ஜென்டினா தான் கப் அடிக்கும்னு தோணுது. இல்ல போர்ச்சுகல் வெர்சஸ் இங்கிலாந்து தான் ஃபைனல். இங்கிலாந்து தான் ஜெயிக்கும். எனக்கு ஒரே ஆசை தான், ஒண்ணு போர்ச்சுகல் இல்லன்னா பிரான்ஸ். இல்லங்க ஏதோ ஒரு ஜோசியக்காரன் வேற இங்கிலாந்து ஜெயிக்கும்னு சொல்லிட்டானாம்ல. நான் இப்போ இங்கிலாந்து ஜெயிக்கலன்னா, அதாவது இங்கிலாந்துக்கு எதிராக வர டீமுக்கு நான் முட்டை மந்திரிக்கலான்னு இருக்கேன். இந்த வாட்டி இங்கிலாந்து ஜெயிக்கணும். பாவமா இருக்கு. ஏங்க ஒரு மேட்ச் டிராவ் ஆனதுக்கு மூஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா பாவமா இருக்குது. அவனுங்க பாக்க இங்க வந்தவனுங்களாம் ஒரு 2 பீர் சேர்ந்த மாதிரி கூட வாங்கலாங்க. ஒரு மேட்ச் டிரா ஆனதுக்கே அவனுக்கு மூஞ்செல்லாம் பாவமா இருக்குன்றீங்களே. ரொனால்டோ எல்லாம் எடுத்துக்கோங்க. நைட் எல்லாம் உட்காந்து எனக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கையே கிடையாது. நான் கும்பிடாத சாமி கிடையாது. நான் பாருங்க கருப்பனுக்கு மிளகா அரைச்சு தேய்க்க போறேன். கடைசியா ஃபைனலுக்கு வந்து இங்கிலாந்து ஏத்தி அவன் நிக்கிறானோ. உங்களுக்காவது டீமா விளையாடுறானுங்க. எங்க டீம்லாம் எப்படின்னா ரொனால்டோக்கு எதிராக விளையாடுவானுங்க. நம்ம ஒரே டீம்டா அவனுக்கு அப்பப்போ சொல்லணும். இல்ல சம்சீர் ப்ரோ, ரொனால்டோவை திருப்பி இவங்க ஸ்டார்ட் பண்றது அது ரொம்ப தப்பு. அட்லீஸ்ட் ஆஃப்டர் 60 எடுத்துன்னு வரலாம். 4-3-3ல போலாம். இவனுக்கு 4-2-3-1 போறது திருப்பி அதே தப்பு தான் பண்றானுங்க. இல்ல அது எனக்கு தெரிஞ்ச பெர்னாண்டஸ்க்கும் இவனுக்கும் ஒரே ஸ்கெட்ச் கொடுத்ததே தப்பு. அது வந்து என்ன மேனேஜர் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல. ஒரு ரவுண்டு 16க்குன்னு தெரியல. 4-3-3 தான் இவங்களுக்கு நல்ல ஃபார்மேஷன். ப்ரோ இது ட்ரை ப்ரோ, எனக்கு அடுத்த மேட்ச்க்குலாம் நம்பிக்கையே கிடையாது. அடுத்த மேட்ச் யார் கூட? ஸ்பெயினோட. ஸ்பெயின் கூட தானே? இல்ல அது ரெண்டும் ரைவல்ரி தான். நல்லா இருக்கும் மேட்ச். இல்ல மேட்ச் நல்லா இருக்கும். ஐயா இங்க பாருங்க, நமக்கு நம்பிக்கை வந்து எனக்கு குரோஷியா கூட இல்ல உண்மையை சொன்னா. டீமை பார்த்து என்ன பண்றது? இல்ல குரோஷியா வந்து ஏஜ் ஜாஸ்தி, அதனால பிரச்சனை இல்லை. ஸ்பெயின்ல யமால மார்க் பண்ணிட்டாங்கன்னா போதும் ப்ரோ. யமால பூச்சா போதும், மீதி எல்லாம் எவனும் ஒண்ணும் பண்ண. யமால மார்க் பண்றது கஷ்டங்க, அவன் மண்புழு. இல்ல அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு யார் விளையாடுவா? அவன் உண்மையிலேயே அவனுக்குள்ள லக்ஷ்மி பூந்த மாதிரி தாங்க விளையாண்டுட்டு இருக்கான். இல்ல நதி ப்ரோ, அந்த பக்கம் கேஹியும் ஓரையிலையும் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். கேஹி ஓரையிலி விளையாடுனானுங்கன்னா அது ஓரளவுக்கு ஃபுல்லா மார்க் பண்ணுவானுங்க. சொல்றா கோட் அம்சி ப்ரோ. யாரு மேல நம்பிக்கை இருக்கோ, எங்க லட்சுமி அம்மாள் மேல நம்பிக்கை இருக்கும், உங்களை போட்டு தள்ளிடுவானுங்க. நீங்க நான் தான் சொல்றேன்ல, நாங்க வந்து 2006ல இருந்து அழுது பழகிட்டோம். எங்களுக்கு அழுகிறது ஒன்றும் புதுசு கிடையாது. இல்ல இந்த வாட்டி தோத்தாலும் அழுதுன்னெலாம் போக மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு.
முதல்ல தோக்க மாட்டாங்க. பழகிடுச்சு. கனடாவே கதி கலங்கிருச்சுல, அது போதும். அதுவும் அவங்க கான்டினென்ட் இது சொல்ல போனா. எப்படி 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 சரி. அதாவது வேர்ல்டு கப் இருந்தாதான் ஒருத்தன் வந்து உலகத்துக்கு தெரியும். ஆனா எங்க தலைவன்கிட்ட வேர்ல்டு கப் இல்லைனாலும் உலகத்துக்கு தெரியும். நான் சொல்றேன், அர்ஜென்டினா மாதிரி வந்து இந்த ரெஃபரி சப்போர்ட் ஃபேவரிசம் காட்டி எங்களுக்கு வேர்ல்டு கப்பே வேண்டாம். நாங்க விளையாண்டு கிடைச்சா கிடைக்கட்டும். அப்படிப்பட்ட கப்பே வேணாம். அதுக்கு இப்படியே சமாளிச்சுக்கலாமா ப்ரோ? சமாளிச்சுக்கிறதெல்லாம் மனசாட்சியோட பேசுங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டீம் ஜப்பான் ஜப்பானை சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணானுங்க? சி ஸ்போர்ட்ஸா பார்த்தோம்னா அர்ஜென்டினாவோட மிகப்பெரிய டீம், நல்ல பெர்ஃபார்மிங் டீம் எல்லாம் இருக்காங்க. ஆனா என்ன, அர்ஜென்டினா கிட்ட வந்து பிளேயர்ஸோட சேர்த்து ரெஃபரியும் சேர்ந்து விளையாடுறாரு. நேத்து எங்க கூட விளையாடின கேப் வர்டே வந்து உங்க கூட போர்ச்சுகல் கூட விளையாடினதுனே. அங்க பெனால்டி பிடிச்சிருக்காரு. ஒண்ணும் போர்ச்சுகலா அங்க பெனால்டி பிடிச்சிருக்க மாட்டானுங்க. அதனால கோட்டு ப்ரோ நீங்க இப்ப வச்சு பேசு ப்ரோ. இல்ல நடத்திருந்தால் கடைசி போர்ச்சுகல் டீம்ல லேக் இருக்கு. இதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். நாங்கலாம் அர்ஜென்டினா வந்து வாழ்க்கை எங்களுக்கு வேணாங்க. இருங்க சம்சீர் ப்ரோ, என்னால ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒருத்தன் ரிட்டையர் ஆயிட்டு திருப்பி வந்தவன் தான் உங்க ஆளு. ஒன்னும் கேட்கல சரியா? இப்ப ப்ரோ அது வந்து அப்படியே ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டு இருந்தா பரவாயில்ல. ரிட்டையர் ஆயிட்டு திரும்பியும் அந்த நாட்டு மக்கள் வந்து நீங்கதான் ஆடணும்ட்டு வந்து நீங்க ஆடணும் தெய்வமே அப்படின்னு டீம்ல ஆள் இல்லன்னு சேர்த்துக்கினாங்க திருப்பி. ப்ரோ உனக்கு அர்ஜென்டினாவை பத்தி தெரியுமா? அர்ஜென்டினா பிரான்ஸை பத்தி தெரியுமா? அவங்க டீமே மெஸ்ஸிக்கு ஒண்ணுனா வந்து நிக்கும். அவங்க நாடே தெரியும். ஹேண்ட்பால்ல கோல் அடிச்ச மாரடோனாவும் இப்ப அந்த கடைசியில ஒரு பெனால்டி வாங்கி ஜெயிச்ச மெஸ்ஸி தானே அந்த டீம். மெஸ்ஸியுமே ஹேண்ட்பால் பண்ணிருக்காரு. சரி நேத்து இவ்வளவு பேசுறீங்களே FIFA வந்து பேர் ஃபுட்பால் இல்ல. முதல்ல நீங்க இந்த ஸ்போர்ட்ஸோட பேர் ஃபுட்பால். என்ன பேச விடுங்க. இந்த ஸ்போர்ட்ஸோட பேர் 3 பேர் பேசுறீங்க. இல்ல இந்த ஸ்போர்ட்ஸோட பேர் ஃபுட்பால். சரி சம்சீர் ப்ரோ ஒண்ணே ஒண்ணு எப்படி இருக்கு? இவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல பேச விடாம பேசினா. இந்த மாதிரி தான் ரெஃபரி பண்றாரு. 11 பேர். சரி மேட்ச் பாத்தீங்களா? காலையில மேட்ச் பாத்தீங்களா? அதுல ஒரு பெனால்டி பாக்ஸ்ல கேப் வெர்டே பிளேயரு கைப்பற்றும். ஆனா இவனுங்க ஹேண்ட்பால் கேட்பானுங்க. அவன் விஆர் கூட போய் பார்க்க மாட்டான். ஸ்ட்ரைட்டா ப்ளே பண்ண சொல்லிட்டான். பாடி பக்கத்துல இருக்கிறதுக்கும் டைவர்ஷன்ல போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குடா. இந்த மாதிரி நாமளும் பேசலாம். நீங்க தானே சொல்றீங்க FIFA வந்து ரெஃபரி வந்து கோட் பண்ணிருந்தா 100 ஃபேவரைட் இல்ல 100 ஃபேவரைட்ட மறந்துடுவீங்க. ஒரே ஒரு ஃபவுல வந்து எடுத்துட்டு வருவீங்க. நீங்க அததானே பண்றீங்க. ப்ரோ நேத்து நாங்க லேண்ட்ல இருந்து கோல் அடிச்சிருக்கோம். பெனால்டில இருந்து அடிக்கல. நாங்க ஒரு கோல் ஒரு அசிஸ்ட். போன சீசன் ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சானுங்கன்னு திமிரு. அந்த கடைசியில டெம்பேலே கிட்ட ஒரு பாஸ் போவோம் 116 மினிட்ல. நாய் மார்டினஸ் வந்து தடுத்துருவான். அது உள்ள போயிருந்துச்சுன்னா அன்னைக்கே பேய் படம் தான். இல்ல அந்த அஜித் ஃபேன்ஸ் மாதிரி இஃப் பட் எல்லாம் பேசக்கூடாது ப்ரோ. அது தடுத்திருந்தா தடுக்காம இருந்தா அப்படிலாம் பேசக்கூடாது. நடந்தது ஹிஸ்டரி பத்தி பேசணும். இல்ல இப்ப டிவிக்கு சொன்னார்ல, அந்த கோல் போகும்போது மெஸ்ஸி ஃபேன்ல இருந்து ஷிட் கீழ விழுந்துரும் பாத்தீங்களா? அவன் நின்னுட்டு இருப்பான் ஆஃப்லைன்லயே, நவுற கூட மாட்டான். ஐயோ போச்சேன்னு உட்கார்ந்து இருப்பான். எல்லா வேர்ல்டு கப்லயும் ரொனால்டோக்கு விழுந்துட்டு இருக்கிறது தான். விடுங்க, அத பத்தி பேசாதீங்க. பாவம் அவனை பார்க்கும்போது பாவமா இருக்குது. வேற புல் பண்றதுக்கும் 11 பேர் சேர்ந்து புல் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப எங்க டீம் நேத்து மெஸ்ஸியை தவிர எவனுமே ஒழுங்கா ஆடல. நாங்களே போட்டு கழுவி ஊத்திருந்தோம். முன்னாடி அப்ப எங்கள்தான் அப்படியே சொல்லுவோம். வயர் பஸ் எல்லாம் வந்து கோல் அடிக்கலன்னா நீங்க ஒரே நிமிஷம். எங்க டீம்ல வாமஸ்னு ஒருத்தர் இருக்கான் சரியா, ஜி வாமஸ். அவன் வந்து ஃபர்ஸ்ட் டெபியூட்லயே ஹாட்ரிக் போட்டான். மெஸ்ஸி ஹாட்ரிக் போட்டதே இந்த டெபியூட்ல தான். அதனால அவன்கிட்ட போய் ஏதாவது வந்து கத்துக்கோங்க. அது மெஸ்ஸி கத்துக்கிறத விட அந்த டீம்லயே இருக்கிற ரொனால்டோக்கு ரொனால்டோ வந்து ரொனால்டோ வாமோ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போதே ஹேட்ரிக் போட்டாரு. அப்படியா? அததான் வேர்ல்டு கப் வாங்க சொல்லுங்க. அப்ப
டேய் கப்பு ஜெயிச்சவன் தான் வின்னர்னு கிடையாதுடா. என்னடா இன்னும் அப்படியே இருக்கிறீங்க? புரியல. அப்ப எதுக்கு விளையாடுறீங்க? எதுக்கு விளையாடுறீங்க? நாங்க எங்க புரியலையே. பேஷனுக்காக என்ன விளையாடுறோம். ஆர்சிபி ஃபேன்ஸ் மாதிரி எங்ககிட்ட பேசுறீங்க? எங்ககிட்ட கப்பெல்லாம் ஒரு யூரோ மேட்டரே இல்ல இல்ல. எங்ககிட்ட யூரோ கப் இருக்கு. சரியா? யூரோ ப்ரோ கப்புங்கிறது வேர்ல்டு வெளில சொல்ற கேளுங்க. வேர்ல்டு கப்ல விளையாடுற நான் 80% டீம் நான் இருக்கு இப்ப ஆல்ரெடி. கப்புக்குன்னு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் வேர்ல்டு இருக்கிற கப்ல லீக் டைட்டில் இதே பிரான்ஸ் லீக் கப் டைட்டில் சரி எல்லாம் நான் கேளுங்க. சொல்லுவேன். அப்புறம் இதே நீங்க வேற இல்ல அமைதியாயிடுவீங்க. இதே பிரான்ஸ் இதே ஸ்பெயின் இருக்கிற யூரோ கப் நாங்க விளையாண்டுருக்கோம், கப் அடிச்சிருக்கோம். சரியா? இருங்க சம்சீர் ப்ரோ ஒரே நிமிஷம். ஹாட்ரிக் சாம்பியன்ஸ் லீக் எடுத்துட்டு வந்துட்டு சபையில மேலே ஏறி இல்லைன்னா கீழே போ. இன்னும் வேர்ல்டு கப் வச்சுட்டு நீங்க இது வேணாலும் அது இந்த பேசுங்க. சீசன் நடக்குது இல்ல. இப்போ நாங்க விளையாடுவோம். நீங்க சாம்பியன்ஸ் லீக்ல இல்ல இதுக்கப்புறம் விளையாட ஜெயிக்க முடியாதுல்ல. நாங்க சரி, இந்த சீசன் சீசன்ல எத்தனை கோல் ப்ரோ உங்களால? இந்த சீசன் ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் இருக்கு. சரி உங்களுக்கு bro. திருப்பி ஹாட்ரிக் சாம்பியன்ஸ் லீக் அடிக்க சான்ஸ் இருக்கா? இல்ல நான் வந்து இல்ல சாம்பியன்ஸ் லீக் விடுங்க. நீங்க வந்து இல்ல இப்ப இதுக்கு வாங்க. நாம இப்ப இந்த ரொனால்டோ கப்பு வச்சு பேசி ரொனால்டோ புளிச்சிருவியா மெஸ்ஸி. நீ? நான் ரொனால்டோ மெஸ்ஸின்னு பேசும்போது ரொனால்டோ மெஸ்ஸி பத்தி தான் பேச இல்ல முடியும். ரொனால்டோ இல்ல புரியுதா? இங்க பாருங்க, ரொனால்டோ மெஸ்ஸின்னு பத்தி பேசுற நீங்க கம்பேரிசனே நீங்க தப்பு. ரியல் மேட்ரிட் பார்சிலோனான்னு பத்தி இல்ல இப்ப இல்ல நான் இல்ல போல. ரொனால்டோவோட கம்பேர் பண்ண வேண்டிய ஆள் வந்து பீலே தான். நாங்க வந்து இல்லன்னா ரொனால்டினோவோட கம்பேர் பண்ணலாம். மெஸ்ஸியோட எதுக்கு ரொனால்டோ கம்பேர் பண்ண? ஏன் ப்ரோ அவரும் வேர்ல்டு கப் இல்லாம மெஸ்ஸியோட இங்க இருக்கிறாரு? பாருங்க, மெஸ்ஸி நான் தான் சொல்றேன் பாருங்க, எங்க ஏன் டீம்ல பீலே கிட்ட வேர்ல்ட் கப் கிடையாதா? யாரா வாமஸ்னு ஒரு சொன்னா? பையன் இருக்கான். அவன் ஹேட்ரிக் போட்டு பல நூற்றாண்டுகள் கழிச்சு தான் மெஸ்ஸியே போட்டிருக்காரு. ஸோ அதனால அந்த சின்ன பையன் போய் முதல்ல அவனோட கம்பேர் பண்ணுங்க. அதுதான் ப்ரோ சொல்றேன். மத்த டீமுக்கு கத்து கொடுக்கறத விட மெஸ்ஸி மாதிரி இங்க பாரு, பாக்குறதுக்கு மெஸ்ஸி மாதிரியே மத்த இருப்பான். டீம், பெர்னாண்டஸ் அதாவது அவன் கூட போய் இப்ப கம்பேர் இப்ப பண்ணுங்க. எங்க டீம் ப்ரோ ஒரு நிமிஷம், எங்க டீம்லயே ஒருத்தன் தத்தியா இருக்கும்போது நான் என் டீம்ல இருக்கிறவனுக்கு தான் சொல்லி தருவேன். ஆல்ரெடி ஒரு லெஜண்ட் கிட்ட ஒரு ஆட்ரிக் அடிச்சவங்க கிட்ட போயிட்டு நீ எப்படி ஆட்ரிக் அடிக்கணும்னு நான் சொல்லி தர மாட்டேன். சரியா? தத்தியா இங்க ஒருத்த டாப்பின்னு ராமோஸ் ஃபர்ஸ்ட் பெனால்டில மட்டும் அடிக்கிறேன்னு டிபியூட்ல ஹாட்ரிக் போட்டாயா? இது ப்ரோ. மெஸ்ஸிக்கு எத்தனை நான் இருக்கட்டும் ப்ரோ. ஃபுட்பாலே பாதி நான் பேருங்க முதல்ல பார்க்க ஆரம்பிச்சது ரொனால்டோ பார்த்துதான். சும்மா ஆயிடுறா எதையாவது வளராத. வந்துட்டாரா ரொனால்டோ சிக்ஸ் பேக் வச்சுட்டு இருக்காரு, இன்ஸ்டா ஃபாலோவர் அதிகம், போஸ்டர் பாய்டா, புரியல. கேர்ள்ஸ் அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸ் அதிகம். சொல்லுங்க, இதை வச்சுதான் உங்களால பேச முடியுமே தவிர இல்லன்னுவியா நீ? நீங்க ரெக்கார்டை வச்சு பேச மாட்டோம். இல்ல அவ்வளவு நல்லா இல்ல எப்படி தெரியுமா இருக்கு? இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அது யார்கிட்ட பேசணும்னு தெரியலங்கிற மாதிரி இவ்வளவு நல்ல பேரை ஏன்டா யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க? கோல் யார்கிட்ட நிறைய இருக்கு? யாரு மெஸ்ஸியா யாரும் ஃபாலோ பண்ணலையா? கோல் யார்கிட்ட நிறைய இருக்கு? அப்புறம் ஃபாலோவர்ஸ் வந்து ரொனால்டோவோட கம்மியா இருக்கு. சச்சினை விட விராட் கோலிக்கு அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கு. அதனால விராட் கோலி சச்சினை விட பெட்டர், விராட் கோலி பெட்டர் தான், தோனியை விட பெட்டர் அப்படின்னு சொல்றது. எனிடே சச்சினை விட விராட் கோலி பெட்டர் தான்டா. சச்சினை விட விராட் கோலி பெட்டர் தான். சச்சினோட டைம் பீரியட்ல சச்சின் தான் பெட்டர். இருங்க ஒரு நிமிஷம், டிவி கேப்பேன். தோனியை விட விராட் கோலி பெட்டரா? தோனி கேப்டன்சின்னு எக்ஸ்ட்ரா ஒன்னு பார்த்தாண்டா. ஏன்னா இப்ப மட்டும் ஃபில்டர்னு வருது, புரியலையே. சச்சின் கேப்டன்சி என்ன பண்ணாரு? தோனி 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 இன்னட் பையங்க, அவன் விராட் கோலி ஒன்று நீங்க அப்படி கம்பேரே பண்ண முடியாது. அதாவது ஸ்போர்ட்ஸை பத்தி தெரிஞ்சவங்க பேசலாம், மெஸ்ஸி கன்னிகள்ட்ட என்ன பேச முடியும்? அதுதான் ப்ரோ. நீங்க அதான் சரி விடுங்க, நீங்களே வேர்ல்டு கப் படிக்க முடியாத இல்ல. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மெஸ்ஸி ஃபேன்ஸ் என்ன பண்ணுவானுங்கன்னா டக்குன்னு ஒரு 4 மெஸ்ஸி ஃபேன்ஸை கூட்டு வந்துருவானுங்க, கூட்டு வந்து ஸ்கேம் பண்ணுவானுங்க. நீங்க பேசுறதுக்கே ஆள் இல்லன்னும் போது நாளைக்கு கிபிக்கி பண்ணிட்டு இருந்தீங்க. இவனுங்க எல்லாம் எப்படி தெரியுமா? மெஸ்ஸி நல்லா ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொனால்டோ ஃபேன்ஸ் அப்படி கிடையாது. யாரு? நான் காலேஜ் டைம்ஸ்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். நீ காலேஜ் படிக்கும் போதே மெஸ்ஸி ப்ரூவன் பிளேயர்ரா. அவன் சைன் பண்ணது எந்த இயர்ல சொல்லு பார்சிலோனாக்கு? அதுக்குன்னு நான் என்ன போயிட்டு அவன் பிறக்கும் போது அவன் பிறந்துட்டு வர முடியும்? கேட்டதுக்கு சொல்லு, அவன் எந்த இயர்ல பார்சிலோனாக்கு சைன் பண்ணான்? எனக்கு அதெல்லாம் தெரியாது ப்ரோ. நான் பார்சிலோனால இருக்கும்போதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். அவ்வளவுதான், விட்டுருங்க. இல்ல ராய் ப்ரோ, நீங்கெல்லாம் உஸ்பெகிஸ்தான் கூட நம்ம 5 கோல் அடிச்சோம் ஒரு நாள். ஆமா, அடுத்த நாள் மெஸ்ஸி பர்த்டே காணோம். இல்ல எப்படி இருக்கும்? எங்க அண்ணன் எல்லாம் ஹாட்ரிக் போட்டு இந்த டிஎல் எப்படி தெரியுமா இருக்கும்? நெருப்பு மாதிரி இருக்கும். நீங்க ஹாட்ரிக் போட்டது அடுத்த மேட்சுக்கு போயிட்டாங்க. சரி போட்டான், ஹாட்ரிக் போட்டிருந்தானா டொனால்ட் ட்ரம்ப் பிரஸ் மீட் கொடுத்துருப்பேன். சரி விடுங்க, என்ன பண்றது? பயாலஜிக்கல் ஏஜ் டெஸ்ட்ல இன்னும் எங்கால 28 வயசுன்றாங்க. பார்த்து இன்னும் 2 வேர்ல்ட் கப் விளையாட போறாரு. அதாவது தயவு செஞ்சு ஆடுங்க. ட்ரம்ப் வந்து மெஸ்ஸியை கூப்பிட்ட போது ஃபேன்ஸ் ஒரே கத்திக்கிட்டு இருந்தானுங்க, ஊனு
கூப்பிட்டு வச்சு அந்த ஆள் என்ன சொல்லிட்டானா, நீ வந்து வேர்ல்டு பெஸ்ட் பிளேயர் தான், ஆனா ரொனால்டோவோட கம்மி தான் அப்படின்ட்டாப்புல. பல்ப் ஆயிடுச்சு. பாத்தீங்களா அந்த இன்டர்வியூ? சிறப்பா இருக்கும், போய் பாருங்க. உலகத்துக்கே தெரியும் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட்னு. சும்மா தயவு செஞ்சு பாயிண்ட் வைக்கிறது கொஞ்சம் ஏதாவது லாஜிக்கலா வைங்க. நண்பர்களே, என்ன தோனி பக்கம் வண்டி திரும்புது, திருப்புறீங்க. அந்த டிவிகே ஃபேன் ஐடி தான் ப்ரோ. அவர்தான் தோனியை விட கோலி பெரிய பெட்டர். இதுதான் சொல்றது, கோழிமுட்டி வேலை பார்க்காதீங்கடா மெஸ்ஸி ஃபேன்ஸ். அவர் வந்தாருலங்க, ரொனால்டோ தங்கியிருந்த ஹோட்டல் இருக்குல்ல, அது எங்க அக்கா வீட்டுல இருந்து ஒரு 5 ஸ்டாப் தள்ளி தாங்க இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு பார்த்து வீடியோ போட்டான் அது ப்ரோ. இப்படி தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே ஒரே மாவட்டம் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டு ரொனால்டோ தங்கி இருந்த ஹோட்டலுக்கு கொஞ்சம் தூரத்துல தான் இருந்தான். அன்னைக்கு டீம் பஸ்ல போகும்போது பார்த்துட்டு வீடியோ எடுத்து போட்டான் குரூப்ல. இதுவரையும் நான் டொரண்டோ அப்படி பார்த்ததே இல்லைங்க. இது சிக்னல் மேலாம் ஏறி நிக்கிறானுங்க. அவ்வளவுதான். அது என்னடா நம்ம அண்ணன் எப்படி தமிழ்நாட்டிலயோ அந்த மாதிரி ரொனால்டோ வேர்ல்டு வைடு. மெஸ்ஸிலாம் வந்து அவன் நடந்து போனா கூட அவனும் பக்கத்துல வர மாட்டான், ஐசேப்பா அப்படின்ட்டு போயிடுவான். இல்ல அதாவது மெஸ்ஸியை கூப்பிட்டு ஸ்பைடர்மேன் படத்துல நடிக்க விட்டா அது காசு வாங்கி அந்த ரீல்ஸ் கூட வியூஸ் போகலையாமா. அதாவது ரொனால்டோ போஸ்ட் கார்டு போட்டிருந்தாங்க கூட இந்நேரம் வந்து கலெக்ஷன் தள்ளி இருக்கும். சரி, விவரம் தெரியாம மார்க்கெட்டிங் தெரியாத பயிலெல்லாம் இருக்கானுங்க. ரொம்ப யாரு ரொனால்டோன்ட்டு வேர்ல்டு பெஸ்ட் பிளேயரை மட்டும் தான் அவங்க மார்வல் கூப்பிட்டுருக்காங்க ப்ரோ. ரொனால்டோனா யார்? மார்வல் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சின்ன பசங்க கிட்ட மெஸ்ஸி யாருன்னே தெரியலங்கிறதுக்காக ஸ்பைடர்மேன் ப்ரோமோட் பண்றானுங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ப்ரொமோஷனே தேவையில்லடா, நாங்க ஆல்ரெடி வெல் நோன். ஆனா ஆர்சிபி நிலைமை உங்களுக்கு வரும்னு நான் நினைச்சே பாக்கல. என்னடா ஆர்சிபி நிலைமை? ஆர்சிபி 2 வாட்டி கப்பு ஜெயிச்சிருக்காங்கடா. இல்ல அதுக்குதான் அது ஒரு 18 வருஷமா அவனுங்க இருந்தானுங்களே, அந்த மாதிரி பேசிட்டு இருந்தானுங்களே, புரியல. அந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு வந்துருச்சு. இது என்னடா 18 வருஷம் ஒரு டீம் கப்பு ஜெயிக்கலன்னா ஜெயிக்கவே கூடாது. கப்பு இருந்தாதான் பிளேயரா இதெல்லாம். அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, அர்ஜென்டினாக்கு வந்து மெஸ்ஸி தான் கப் வாங்கி கொடுத்தாரா? ஆர்சிபிக்கு வந்து அவனால வாங்கி கொடுக்க முடியலன்னு ரிட்டையர் ஆயிட்டான் சம்சீர் ப்ரோ. இவனுக்கு என்ன கோப்பா அமெரிக்கா கூட ஜெயிக்கல, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி வந்துதான் ஜெயிச்சான். உண்மையா பையா? கோப்பா அமெரிக்கா ஜெயிச்சீங்களா? டேய், கோப்பா அமெரிக்கா ஜெயிச்சீங்களா? அப்ப கோப்பாக்கு போயிட்டு திரும்பி இப்ப வந்தா அப்படின்னா அதுக்கு நடுவுல என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க போயிட்டு இப்ப ரீசெண்டா 2000 இப்ப லாஸ்ட் வேர்ல்டு கப், அதுக்கு முன்னாடி நடந்த கோப்பா அமெரிக்கா, அதெல்லாம் யாரால வின் பண்ணாங்க? யார் கேப்டன் பண்ணா? தைரியம் இருந்திருந்தா நீங்க வந்து இல்ல கோப்பா அமெரிக்கால அதிகபட்சம் என்ன டீம் இருக்கு? வேர்ல்டு கப்ல விளையாடுற டீம் பிரேசில் இருக்கு, பெரிய டீம்னா. வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான். அதான் நெக்ஸ்ட் அடுத்த புள்ளிக்கு வந்துட்டீங்க. கோப்பா அமெரிக்கால ஒரு நம்மளால ஒரு டிபேட். நீங்க தான் இப்ப கோப்பா அமெரிக்கா எடுத்துட்டு வந்தீங்க, நான் எடுத்துட்டு வரல. இப்ப நீங்களே எடுத்துட்டு வந்துட்டு அத கூட அத கூட ஜெயிக்க முடியலன்னு ஷூவை தூக்கி கபோர்ட்ல மாட்டிட்டீங்க, புரியுதா? இப்ப நாங்க ஜெயிச்சுட்டோங்க. அதுவுமே ஜெயிச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டேன்னு மொத்தம் 11 பிளேயர் நல்லா விளையாடுறதுனால ஜெயிச்ச. நீ ஒருத்தவனா ஒன்னும் ஜெயிச்சலாம் தரல ப்ரோ. இப்ப நீவா ஜெயிக்கலன்னு சொன்ன, இல்ல நாங்க அதையும் ஜெயிச்சிட்டோம்னு சொன்னா அது என்ன மொத்தம் எல்லாரும் சேர்ந்துதான் ஜெயிச்சீங்க. புரியுதா இல்லையா? ரிட்டையர்மெண்ட்னு ஒண்ணு ஆனா தெரியுமா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி? சரி, எதுக்காக ஆனா? இதுக்கப்புறம் முடியல தம்பி, வயசாயிடுச்சுன்னு ஆனா. சரி, வயசாயிடுச்சு நானா? ஏன்னா 41 வயசு யார சொல்றீங்க வயசானவர்னு? மெஸ்ஸி. மெஸ்ஸியா? அதுதான் டோனினா சொன்னீங்க. டோனி சொல்லிருந்தா கொஞ்ச நேரம் கலாய்க்கலாம்னு வந்தேன். டோனி தான் சொல்றேன். தோனி வந்து ஐயா பக்கம் வராத. ஐயா பக்கம் வந்தா ஐயாவையோ பொழப்பையா ஐயான்னு சொல்லாத. சிஎஸ்கே தோனி வச்சு ஸ்கேம் பண்ணுறாங்க ப்ரோ, அது தெரியுமே. வருஷம் டிக்கெட்டுக்கு அவரை கூட்டிட்டு வந்துடுறானுங்க. கீழே கமிஷன் கை காட்டுறது பாருங்க. விஜிலாண்டி இல்லையா? என்ன சவுண்ட் வந்திருக்குமே ஐயா சாம. அவரை டிக்கெட் விற்கிறதுக்காக வச்சுனுக்குறாங்க ப்ரோ, ரொம்ப நியாயம் அதெல்லாம். விடுங்க அதை பத்தி பேசினா எல்லாம் வருவாங்க மக்கள்.
ஒரே கோப்பை டேய் அமெரிக்கா விராட் டோல்டு தோனி எல்லாம் ஒரு ஆள் தான் அவனை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பாத்தியா பண்ணாத. எங்கால எம்ஐ வந்துட்டான் பாத்தியா நவீனு. தவறு நவீனு இருங்கய்யா. எம்ஐ நவீனு எம்ஐ வந்து வேணாங்க. எப்படி ஆனா எந்த ஐபிஎல் காலத்துல பார்த்தாலும் தோனியோட விராட் பெட்டர் தான். ஏய் தவறு ஒரே தவறு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் இருங்கய்யா. அதாவது கோப்பை அமெரிக்கால விளையாடுற டீம் பாருங்க, அர்ஜென்டினா, பிரேசில், உருகுவே, கொலம்பியா, சிலி, இப்ப எது ஈக்குவடார். கப்படிச்சிருச்சா? இல்ல அதுலயே கப்படிக்கிறதுக்கு முக்குனாங்க இவங்க. இப்ப எந்த டீம் கப்படிக்கும் அதை சொல்லுங்க. போர்ச்சுகல் இல்ல இங்கிலாந்து தான். அர்ஜென்டினா என்னாச்சு? அவன் சப்பிடுவான் ப்ரோ செமிஃபைனல் இங்கிலாந்து கூட. அர்ஜென்டினா எல்லாம் கப்படிப்பாங்க, அவன்கிட்ட தான் ரெஃபரி இருக்காங்க. அவங்க டீம்ல ஒரு ஸ்பெஷல் பிளேயர் இருக்காரு, அவரு தான். ஆனா எந்த டீம் ஒரு நல்ல விளையாண்டாலும் ரெஃபரி இருக்கான்னு சொல்லிடுறீங்க. 2 பேர் எதனா பேசி இல்ல ஒண்ணா பேசி எதனா ஒரு முடிவுக்கு வாங்க. இல்ல ஃபுட்பால் எந்த ரூல்ஸும் தெரியாம நீ ஃபுட்பால் பார்த்தாலே ரெஃபரி பண்ற பித்தலாட்டம் தெரியும். ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுன்னு சரி வச்சுக்கோங்க. bro. இல்ல சரி bro. ஒரு டீம் நல்லா விளையாண்டா அர்ஜென்டினாவை தூக்கி இப்ப அப்படியே ரெஃபரி போட்டுருவீங்க. என்ன சம்சீரு? சரி இல்ல ராங் பெனால்டி, ஃபேவரிசம் எல்லாம் நான் எடுத்து வந்து போடுறேன். bro அதுதான் ஒண்ணு வின் பண்ண முடியலன்னா இந்த இதெல்லாம் சொல்றாங்களே அவங்க ஐபிஎல்ல அவங்க ஃபேவரட் டீம் வின் பண்ணலன்னா ஃபிக்ஸ்டுன்னு சொல்லுவாங்கல அந்த மாதிரி கோட் இரு ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தல அர்ஜென்டினா, அது ஒரு கோல் அடிச்ச உடனே இவன் போய் இன்னொருத்தவன் காலை மெரிப்பான் தெரியுமா, பூட்ல போய் அப்படியே ஃபுல்லா காலை மெரிப்பான்ல, அது ரெட்டா இல்லையா? அது கால் இல்லையா? இல்ல அது கால் இல்லையா? புரியல. அது கால் இல்லையா? அது இல்ல கோட்டு கரெக்டா நான் சொல்றேன் பாரு, அது கால் கிடையாது. நல்லா பாருங்க, பச்சை கலர்ல இருக்கு கிராஸ், நீங்க மாத்தி எடிட் பண்ணிட்டாங்க. சரி உங்களுக்கு இந்த ஆஃப் சைடு ஒண்ணு கொடுத்தானுங்களே, அது அது எப்படிப்பா? அது சொல்லுங்க, அத பத்தி பேசுங்க. நீ ஏன் தாண்டி போற? நான் கேட்ட கேள்வி இப்ப நீங்க ரெஃபரி பத்தி தானே பேசுறீங்க, நாமளும் ரெஃபரி பத்தி. இப்ப கொரேஷியால நடந்த மேட்ச், கொரேஷியாவுக்கும் போர்ச்சுகலுக்கும் நடந்த மேட்ச். ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப என்ன எது கப்படிக்காது சொல்லுங்க? அர்ஜென்டினா அடிக்குமா அடிக்காதா? வாய்ப்பு இல்ல. போர்ச்சுகல் இங்கிலாந்து. போர்ச்சுகல் விட்டுருங்க, அது வேஸ்ட், அதை விட்டுருங்க, பேசாதீங்க. இல்லன்னா இங்கிலாந்து. டோல்டு போர்ச்சுகல் எப்படி வந்து வேஸ்ட்னு சொல்ற நீ? சொல்லு. இல்ல உங்கள மாதிரி பேசுறாங்கல்ல, அது மாதிரி அதுக்காகவே பிடிக்காம போயிடுச்சு எனக்கு ஆரம்பத்துல இருந்து. ஐயா இல்ல மெஸ்ஸி ஃபேன்ஸ் இது மாதிரி ஆகி மெஸ்ஸி ஃபேன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்னடா இதுக்கும் மெஸ்ஸி ஃபேன்ஸ் தான் காரணமா? அண்ணன் கப் ஜெயிச்ச உடனே இல்ல கொளுத்துறாங்க. இல்ல எனக்கு மெஸ்ஸியை பிடிக்கும், அதுக்காக மெஸ்ஸியை சப்போர்ட் பண்ணல. ஓகேவா? சப்போர்ட் யாருக்கு சப்போர்ட்லாம் இல்ல. ஆமா இந்தியாவில நிறைய பேர் மெஸ்ஸி தான் பிடிக்கும், ரொனால்டோ பிடிக்காதுல்ல. மெஸ்ஸி நிறைய பேர் பிடிக்கும், ஃபிஃபாவோட பிரசிடென்ட்டும் ஒரு மாதிரி கூட இருப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. ப்ரோ நீங்க வேற டக்குன்னு உண்மையா சொல்லிட்டீங்க. இப்ப பாருங்க, அவங்க இவ்வளவு நேரம் பில்டப் பண்ணி வச்சிருந்தாங்க ரொனால்டோக்கு தான் ஃபேன்ஸ். இல்ல நான் என்ன சொன்னா, மெஸ்ஸி நிறைய பேருக்கு பிடிக்கும், மெஸ்ஸி நிறைய பேருக்கு பிடிக்கும், ஃபிஃபாவோட பிரசிடென்ட்டுக்கும் பிடிக்கும், ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்ல கூட இருப்பாங்க. அதனால ரெஃபரி எல்லாம் இறங்குவாப்ல களத்துல. பாத்தியா? இதுதான் தவறுங்கிறது எங்க வந்திருக்கு பாத்தியா கடைசியில. ஓ எவிடன்ஸ் இருக்கியா? நான் ஹைபோதீசிஸா பேசுறேன். நான் டோல்டு ப்ரோ, நான் ஒண்ணு கேட்டேன்ல, அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த கால் எடுத்துன்னு போய் வச்சான், அது ரெட்டா இல்லையா? அதுக்கு ஒரு இருங்க, நான் பார்க்கவே இல்லை, எந்த ஒரு மேட்சும் பார்க்கல. நான் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு வந்து கேட்ட அவ்வளவுதான். ப்ரோ ஃபுல் கால் ஷூ பூட் எடுத்துன்னு போய் வைப்பான் ப்ரோ, அது ஸ்ட்ரெயிட் ரெட். 3 மேட்ச் உட்காந்து இருக்க வேண்டியது நாய், அந்த மேட்ச் ஹேட்ரிக் எல்லாம் ஆச்சு, ஏமாத்தின்னு சுத்தினுறான். யாரு மெஸ்ஸி ஏமாத்துறாரா? ஸ்ட்ரெயிட் ரெட் அது. ஐயா நீங்க எப்பெல்லாம் மெஸ்ஸிக்கு பெனால்டி கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் மார்க் ஏரியால இருந்து பால மெதுவா உருட்டிட்டு போய் கிட்ட வச்சிருவான். அவன் ஒரு ஃப்ராடியா, எத்தனை வீடியோ வேண்டிய அந்த மாதிரி பண்றதெல்லாம். நேத்து அந்த கேப்பேடி பண்ணி காமிச்சான், ஜஸ்ட் மிஸ். அது பெனால்டி போயிடுச்சுனா கன்ஃபார்ம் தோத்துருப்பாங்க. அதான் ப்ரோ, இப்ப நீங்க எல்லாரும் சொல்றீங்க இந்த அர்ஜென்டினா வந்து சின்ன டீமோட தான் விளையாடுது, ஃபீஃபா ஏமாத்துறாங்க. எங்களுக்கு எல்லா டீமுமே சின்ன டீம் தான், ஏன்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ல இருக்கோம். இப்ப அது எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிற டீம் வந்து பிரான்ஸோட விளையாடாது, போர்ச்சுகலோட விளையாடாது, ஸ்பெயினோட விளையாடாது. ஏன்னா பயம், அதுக்கு அந்த மாதிரி டீம் போட்டுக்குவானுங்க. ஃபிஃபா கரெக்டா இது மாதிரி டீம் போட்டுருவான். ஓ பிக்சிங் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சதா. அப்ப போன வேர்ல்டு கப்ல நாங்க எந்தெந்த டீம் கூட ஆடணும்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. பிரான்ஸ் மேட்ச்ல வந்து மெஸ்ஸி ஆகி போனதை பார்த்தோமே. அதுதான். ஆனா யார் வின் பண்ணது? ப்ரோ இப்படி வேணா நீங்க சொல்லிக்கலாம், யார் கப் அடிச்சது உங்களுக்கு. இப்ப அடுத்த மேட்ச் யார் போடுறா? ஒரே நிமிஷம். வின் பண்ணதுக்கு ரீசன் கோல் கீப்பர். பச்சையா அந்த ஆள் மறந்தே போயிடுறீங்க நீங்க.
மேட்ச் ஆக்சுவலா டிரா, ம், கடைசியில எப்படி ஜெயிச்சிருக்கீங்க சரி அதையும் மெஸ்ஸி பேர்ல எழுதிருங்க. சரி அவன் ஒரு இழிச்சு வாயன், அதனால அவனை கலந்து விட்டுறது. சரி ப்ரோ, மெஸ்ஸிக்கான பங்கே இல்ல. நாங்க எப்படியும் எங்க கிட்ட ஒரு வேர்ல்டு கப் இருக்கு, நான் எங்க இப்ப கிட்ட இருக்கா? கேட்கறது பதில் சொல்றேன். இப்ப அடுத்த மேட்ச் யாரு கூடுறா மெஸ்ஸிக்கு உங்களுக்கு? முன்னாடியே அர்ஜென்டினாக்கு வேர்ல்டு கப் இருக்கியா? என்னையா பேசிக்கிட்டு இருக்கிற சப்பா சாமி? இப்ப என்ன அடுத்த ப்ரோ? மேட்ச் யார் கூடுறா உங்களுக்கு கோட்டு? எகிப்து கூட. ஈஜிப்ட் கூட விளையாடுங்க. அதுக்கு அடுத்த மேட்ச் அது எப்படி ப்ரோ இப்பயே தெரியும்? புரியல எனக்கு. ஏன்னா பிராக்கெட் பார்த்தா தெரியாதா? ஏன்னா மட்டி டீம் கூட தானே விளையாடுவீங்க. அது சரி ப்ரோ, சரி. செமிஃபைனல் நாங்க தான் போன நீங்க டைம் இங்கிலாந்து கூட வரீங்க. செமிஃபைனல் இங்கிலாந்து கூட சரி வரீங்க. ப்ரோ. அன்னைக்கு சம்பவம் உங்களுக்கு கன்ஃபார்ம். மத்திய போர்ச்சுகலோட இதெல்லாம் போர்ச்சுகல் மாதிரி மத்திய டீம் இல்ல. இல்ல, அது வேற போர்ச்சுகல் விஷயம். ஸ்பெயின் கூட விளையாடுறாங்க அடுத்த மேட்ச். உங்களை மாதிரி கிடையாது. அதுதான், அத முதல்ல இல்ல தாண்டிங்களான்னு இல்ல இல்ல பாப்போம். நாங்க ஸ்பெயினோட தாண்டி கூட இல்ல தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க. நீங்க என்ன புரியல எனக்கு. என்ன நீங்க என்ன ப்ரோ, கம்ஃபர்டபிள் விட்லையா அதுதான் நீங்க? சொல்றேனே. நீங்க கேபோ வர்டே வந்து நீங்க யா விளையாடினீங்கன்னு இல்ல இல்ல வச்சுக்கோங்க. இல்ல கோட்டு, நம்ம ஊர்ல கபடி மேட்ச் நடக்கும்போது இந்த மேட்ச் நடத்துற டீம் கரெக்டா வந்து செமிஃபைனல் இறங்குவானு பாத்தியா? அந்த மாதிரிதான் இவனுங்க. ம். சரி ப்ரோ, நீங்க சொல்லிக்கோங்க. ஈஜிப்ட் அதுக்கு அடுத்து எவனாவது ஆஸ்திரேலியா எவனாவது ஒரு டீம் இருக்கும். அவன் ஆடி நான் அததான் சொல்றேன்ல, எங்களுக்கு ஸ்பெயினுமே எந்த டீம் எடுத்தாலும் எல்லாரும் எங்களை விட சின்ன டீம் தான். ஏன்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்கிங். ஸ்பெயினும் சரி, பிரான்ஸும் சரி, எல்லாருமே எங்களுக்கு சின்ன டீம் தான். வாங்க தம்பி, செமிஃபைனல் வாங்க தம்பி. இங்கிலாந்து இருக்கான் தம்பி. தயவு செஞ்சு நீங்களும் வாங்க. ஸ்பெயின் கூட வின் பண்ணிட்டு தயவு செஞ்சு நீங்க வாங்க. வரதான் ஃபைனல்ல வாங்க. புரியல. நாங்களும் இங்கிலாந்து ஃபைனல் விளையாட போறோம். நீங்க எதுக்குடா குறுக்கல? பாக்கலாம் ப்ரோ, பாக்கலாம். இந்த பக்கம் போர்ச்சுகல் வரப்போகுது, இந்த பக்கம் இங்கிலாந்து வரப்போகுது. நீங்க அதான் பார்த்தேன். காங்கோ கிட்ட எல்லாம் டிரா பண்ணிட்டு எப்படி எந்த தைரியத்துல பேசுறீங்கன்னு தெரியல. போன மேட்ச் மட்டும் அது ஆன்சைட் கோலா கொடுத்துருந்தானா, நீங்க இவ்வளவு வாய் பேசிட்டு இருக்க மாட்டீங்க. பார்க்கலாம் தம்பி. போன மேட்ச்ல ரொனால்டோ போட்ட ஒரு கோல் இருந்தா ஆஃப் சைடுன்ட்டாங்க. அது ஆஃப் சைடே கிடையாதாமா தம்பி. நாக் அவுட்லாம் உங்களுக்கு லீக் மேட்ச் மாதிரி கிடையாது. நாக் அவுட்லாம் அன்னைக்கு டேல எப்படி பெர்ஃபார்ம் பண்றது தான் உங்களுக்கு எல்லாம் அல்லு இருக்கு. அது வாங்க பாத்துருவோம். சரி ப்ரோ, பாப்போம். அடுத்த மேட்ச் ஈஜிப்ட் கூட, அதுக்கு அடுத்த மேட்ச் சுவிட்சர்லாந்து கொலம்பியால எவன் ஜெயிக்கிறானோ அவன் கூட. டேய் வாடா டேய். அநியாயம் பண்றான். ஓட்டானா போயிட்டான். அது யாரு என்னன்னே தெரியாத பிளேயர்ஸ் நேற்று அர்ஜென்டினாக்கு எதிராக கோல் போட்டிருக்கானுங்க. அடுத்த மேட்ச் சம்ஷீர் ப்ரோ பாத்தீங்களா? சுவிட்சர்லாந்து விசஸ் கொலம்பியால யார் சம்ஷீர் ப்ரோ கேக்குதா? மேட்ச். சம்ஷீர் ப்ரோ கேக்குதா? கேக்குது. தலைவா நேத்து ஏதோ சரத்து கட் ஆயிடுச்சு. எனக்கு மட்டும் தான் அமைதியா இருக்கா? இல்ல எல்லாருக்கும் அமைதியா தான் ப்ரோ இருக்கு. விஜய் கேக்குதா ப்ரோ? கேக்குதா ப்ரோ? நீங்களே சொல்லுங்க ப்ரோ. செமிஸ்ல போ நீங்க நினைக்கிறீங்களா? கன்ஃபார்ம் ஃபைனலே வரன்ற. செமி போகுமா? புரியல ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? பிரான்ஸ் இருக்கு ப்ரோ. இன்னும் பிரான்ஸ் வச்சுட்டு அர்ஜென்டினா இருக்கு. அதுக்கு தாண்டி நீங்க வந்துருவீங்களா? இருங்க, பிரான்ஸ் கூட தான் அடுத்த மேட்ச். பிரான்ஸ் கூட ஃபர்ஸ்ட் ஸ்பெயின் கூட நீங்க ஜெயிப்பீங்களா ப்ரோ? பிரான்ஸ் கூட செமிஃபைனல் தான் ப்ரோ வரும். போர்ச்சுகல் ஸ்பெயின்லாம் ஜெயிச்சிருவோம் ப்ரோ. ஜெயிச்சிருக்கீங்களா? நம்பிக்கை இருக்கா? கன்ஃபார்மா ஜெயிப்போம். யமால மார்க் பண்ணா போதும், ஜெயிச்சிரும். காங்கோ கூட நீங்க அப்படி தடுமாறி ஆடுனீங்க ப்ரோ. ஒன்னு சொல்லட்டுமா? நாக் அவுட் ஃபுட்பால் எல்லாம் அன்னைக்கோட டேக்கு தான். காங்கோ கூட இப்படி ஆடுனீங்களே, உஸ்பெகிஸ்தான் கூட 5 அடிச்சிங்களே, அதெல்லாம் கிடையாது. ஃபுட்பால்ன்றது அந்த 90 மினிட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றோன்றது தான். ப்ரீவியஸ் 90 மினிட்ஸை பத்திலாம் யாரும் பேச மாட்டாங்க.
அதனால போர்ச்சுகல் ஒரு ஸ்பிரிட்டோட வருவாங்க. இந்த வாட்டி டியோகோ ஜோட்டாவோட டிராப் பண்ணி பெனால்ட்டில தோத்துருக்குறோம். டியோகோ ஜோட்டாவோட இதுக்காக வரானுங்க. ஸோ கன்ஃபார்ம் ஒரு வெறியோட தான் விளையாடுவானுங்க. நான் இந்த 4 மணிக்கு மேலலாம் தூங்குனதே கிடையாது. வீட்டுல இருந்தாலும் சரி, இந்த 1 மணி எனக்கு 3 மணி தான் தூங்குவேன். ஒண்ணு புரியலையா, நேத்து அர்ஜென்டினா மேட்ச் அவங்க ஃபேன்ஸ் பார்த்தாங்க, ஓகே. எங்களுக்கு மேட்ச் ஸ்கோர் தான் பார்த்தோம், நான் மேட்ச் தான் பார்க்கல. சரத்து வேறப்பா. இறா விஜிலாண்டி அமைதியாடுறா கொள்ளத்து இவ்வளவு நேரம் பேசினாங்கடா. முந்தா நேத்து மொத்த பேரு குத்த வச்சுட்டு 5 மணிக்கு எங்க ஆஃப்சைட் கோலுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான் உட்காந்துறானுங்க. போர்ச்சுகல் மேட்ச் வந்தாலே போதும். இவனுக்கு மேட்ச் கூட பார்க்க மாட்டானுங்க. போர்ச்சுகல் மேட்ச் வந்து ஐயோ குரோஷியாவோட ஆஃப்சைட் கோலுக்கு இவனுங்க அர்ஜென்டினா கொடி தூக்கிட்டு ஆடிட்டு இருக்கானுங்க. செம சிரிப்பா இருக்கு ப்ரோ எனக்கு. அதுதான் ஏன்டா அது குரோஷியா ஃபேன்ஸ் ஆடுவாங்கடா, அவனும் பாக்குற. நீங்க என்ன ஆடுங்க? நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறா, மத்தவன் தோக்கணும்னு நினைக்காதீங்கடா. நேத்து நான் போய் கேக்குறேன், நான் போய் தூங்க போறியா, நான் உங்க மேட்ச்ல பார்க்க மாட்டேன், காலையில ஹைலைட்ஸ் பார்ப்பேன், இல்லைன்னா ஸ்கோர் பார்த்துப்பேன் அப்படின்னு. அவன் ஆமா இது முக்கியமான மேட்ச் நல்லா இருப்பா. நேற்று போர்ச்சுகல் மேட்ச் பாத்தீங்களா, அதான் முக்கியமான மேட்ச். சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க. ஆனா இவன் சொல்லிடுறானுங்க ப்ரோ, டிபேட் முடிஞ்சிருச்சு, ஆல்ரெடி மெஸ்ஸி தான் கோட்டு. அப்ப ஏன்டா போர்ச்சுகல் ஃபேன்ஸ் மேட்ச் கொஞ்சம் பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டானுங்க. அதை விட நேத்து ஒரு பச்சை ஃபவுல கொடுக்காம விட்டான் பாரு ரெஃபரி. அது எப்பவுமே இருக்கும் தானே. அர்ஜென்டினா மேட்ச் பார்த்தோம்னா எப்பவுமே அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஃபவுல் இருக்கும், ஒரு பெனால்டி ஷூட் அவுட் இருக்கும், அது கொடுக்கவே மாட்டாங்க. ஐயா ஃபர்ஸ்ட் மேட்சே ரெட் கார்டு வாங்கியிருந்தா இந்த மேட்ச் தான் இறங்கியே இருப்பான். 3 மேட்ச் ஸ்ட்ரெயிட் ரெட். இந்த கேவலமான ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்மளாம் முன்னாடி அவனுக்கு க்ளோஸா வாட்ச் பண்ண மாட்டோம். இப்பெல்லாம் நல்லா சோசியல் மீடியாலாம் இருக்கும், நல்லா பக்காவா க்ளோஸா வருது எல்லாமே. அவனால பேச முடியல, கேட்டா நீங்க போய் அம்பேர்ட்ட கேளுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்போட அப்படிதான் இருக்கு. ஒரு ப்ரோ பேசினார்ல, போயிட்டாரா? நிஜமா இவங்க மேட்ச் ரொம்ப போர் அடிக்குது ப்ரோ. இதுலயே அவங்க பேசாம செமிஃபைனல் அடிக்க சொல்லுங்க. நிஜமாலே வேஸ்டா தான் இருக்கு அவங்க மேட்சே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, ஒரு டெலிகாஸ்ட் ரைட்ஸும் பெருசா இருக்க மாட்டுது. வேஸ்ட் தான் அவங்க வருது. சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. ஒரு 4-5 பேர் கத்திட்டு இருப்பானுங்க. இந்த விக்ரம் வந்துருவான், ஆனா நாங்க தானே ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்ட்டு. சொல்ல வச்சிடாண்டி, பேசி முடிச்சிட்டோம், நீ பேசு. அம்மாயா மொக்க போடுறீங்க. எப்பதான் லிசனர்ஸ் உட்காந்து கேட்டு இருந்தாங்களோ தெரியல இதெல்லாம். ஏன் விஜில டிபி மாத்திட்டேன் பாத்தியா? பார்த்தேன். சூப்பர். இவர் யாரு இந்த WWF எல்லாம் அம்பையரா இருப்பார் அவரா? என்ன திமுக அதிமுக ஒரே நேரத்தில் கவர்னர் புகாரா? இல்ல ஜெஸ்ஸி கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் யார தூக்க போறோம்? எந்த மினிஸ்டர், எந்த எக்ஸ் மினிஸ்டர் தூக்க போறாங்க? ஹவுஸ்ஃபுல். ஆமா இது விஜில் ப்ரோ பாத்ரூம்ல தூக்கி போட சொல்லியா? ஹவுஸ்ஃபுல்லா தான் இல்ல இவங்க செல்லு எவனுக்கு பாத்ரூம்ல தூக்கி உள்ள போட சொல்லு. கரெக்ட் ப்ரோ. எல்லாருமே எக்ஸ் சிட்டிங் எம்எல்ஏ சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவங்க எக்ஸ் சிட்டிங் எம்எல்ஏஸ் கொஞ்சம் சிட்டிங் எம்எல்ஏஸ் வருவானுங்க. இப்போ அனிதா ராஜகம் சிட்டிங் தானே அவரு. புடிச்சு போடாம சிட்டிங் தானே பாதிப்பு இருக்கு. சிட்டிங் எம்எல்ஏ, அப்புறம் இவரு செந்தில் பாலாஜி சிட்டிங் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் KN நேரு, இவங்க எல்லாருமே சிட்டிங் எம்எல்ஏ தானே. கரெக்டா இருக்க எம்எல்ஏஸ் தான் அவங்க. என்ன ஃபுட்பால் பேசி முடிச்சிட்டீங்களா கைஸ்? வேற ஏதாவது பேச வேண்டியது இருக்கா ஃபுட்பாலை பத்தி?
மாமாவை யாரோ ரிமூவ் தான் பண்ணிருக்காங்க, கீழே போட்டிருக்காப்ல. அதுவா வச்சிருப்பான் மைக்கில். சரி சாமி நீ ஸ்பேஸ் போடான். ஓகே, ஈவினிங்கா போட்டுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம். பாய் பாய் பாய்.